பாடல் புத்தகத்திலே 4வது பாடல், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன்.
தேவனுடைய பரிசுநாமம் தேவனுடைய பரிசுநாமம் மையப்படுவதாக. சற்று நேரத்துக்கு முன்பதாக சிறுவர்களுடைய நிகழ்ச்சியை நாம் கண்டிருந்தோம். நம்முடைய இருதயங்களில் நல்ல மகிழ்ச்சியினாலே பொங்கிற்று என்று நாம் பார்க்கிறோம். ஒரு அருமையான நிகழ்ச்சி சிறுவர்கள் நமக்கு நிகழ்த்தி நம்மை ஆசுவாசப்படுத்தினார்கள். தொடர்ந்து இந்த கேம்பினுடைய தலைப்பின் கீழாக நம்முடைய வேதத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை அருமையான சஜீவ் வர்க்கீஸ் அவர்களும் அதை தமிழிலே மொழிபெயர்க்கும்படியாக அருமையான சகோதரர் விவேக் அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களை இருவரையும் மேடைக்கு வரும்போது அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். இப்பொழுது பேக்கிப்போ திருச்சபையிலே கர்த்தருடைய தாசனாக இருக்கக்கூடிய அருமையான சகோதரன் செல்வம் அவர்கள் வந்து ஜெபித்த பின்பதாக கர்த்தருடைய வார்த்தையை அருமையான சஜீவ் வர்க்கீஸ் அவர்கள் கொண்டு வருவார்கள். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோம், ஜெபசிந்தையோடு இருப்போம். சிறு பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்களும் வெளியே செல்லாமல் நீங்கள் இருக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் சிறு பிள்ளைகளுடைய சத்தங்கள் கேட்காமல் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ள நம்முடைய சமூகத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, நன்றி நிறந்துள்ளத்தோடு கூட நாங்களுமே ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். என் நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் எங்கள் மத்தியில் நீர் வாசமாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, காலையிலிருந்து இந்த நேரம் வரைக்கும் நடந்த எல்லா கூடிகையிலும் உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் நிறைவாக இருந்ததற்காக நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய தாசர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற நல்ல ஆலோசனைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கேட்க இருக்கிற செய்தியினுடைய ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். செய்து கொடுக்கிற தாசனையும் உம்முடைய கரத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உமது வல்லமையினாலே நம்முடைய தாசனை நிரப்பி நம்முடைய ஜீவ வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தரும்படிக்காக ஜெபிக்கிறோம். வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை நாங்கள் கண்டு அந்த சத்தியங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அபியாசப்படுத்தி ஜீவிக்க எல்லா கிருபைகளையும் பரத்திலிருந்து எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய நாம மாத்திரம் உயரட்டும், மகிமைப்படட்டும். சகல துதி கன மகிமை யாவற்றையும் மிக செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ദൈവനാമത്തിന് പിന്നെയും മഹത്വം അർപ്പിക്കുന്നു. ദൈവമുடைய നാമത്തെ മറുപടിയും മഹിമപ്പെടുത്തുகிறேன். ദൈവസഭയുടെ അടിസ്ഥാന ഉപദേശങ്ങൾ എന്നുള്ളതാണ് നാം പ്രധാനമായിട്ട് നമ്മുടെ ക്ലാസ്സുകളിൽ ഈ ദിവസങ്ങളിൽ ചിന്തിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത്. தேவனுடைய சபையினுடைய அடிப்படை உபதேசங்கள் என்கிறதை தான் முக்கியமாக நம்முடைய வகுப்புகளிலே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். അതിൻ്റെ ഇടയ്ക്ക് മോർണിംഗ് മെഡിറ്റേഷൻ, യൂത്ത്സിൻ്റെ മീറ്റിംഗ്, പിള്ളേരോടുള്ള ആ മീറ്റിംഗ്, അങ്ങനെ അതിൽ നിന്ന് മാറി ചില സന്ദേശങ്ങളൂടെ പറയാനായിട്ടിടയായി. காலை தியான வேளையிலும் வாலிபர்களோடுள்ளதான கூட்டத்திலும் அதிலிருந்து சற்று வித்தியாசமாக சில காரியங்களை நாம் சிந்தித்தோம். നമ്മുടെ ആ പഠന വിഷയത്തിൻ്റെ തുടർച്ചയിലേക്ക് നമുക്ക് പ്രവേശിക്കാം. இப்பொழுது நம்முடைய வேத பாடத்தின் தொடர்ச்சிக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். അപ്പോസ്തല പ്രവൃത്തികളുടെ പുസ്തകം 2-ാം അധ്യായം 41-42 വാക്യങ്ങളെ അടിസ്ഥാനമാക്കിയാണ് പ്രാരംഭ ക്ലാസ്സിൽ നാം അടിസ്ഥാന ഉപദേശങ്ങളിൽ ചിലത് ചിന്തിച്ചത്. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2-ாம் அதிகாரத்தின் 41-42 வசனங்களை அடிப்படையாய் கொண்டு துவக்க வகுப்பிலே சில அடிப்படை சத்தியங்களை நாம் சிந்தித்தோம். അവിടെ അടിസ്ഥാന ഉപദേശങ്ങൾ എന്നുള്ള നിലയിൽ 7 കാര്യങ്ങൾ നാം കണ്ടു. அங்கே அடிப்படை உபதேசங்கள் என்கிற நிலையிலே 7 காரியங்களை நாம் சிந்தித்தோம். ആ 7 കാര്യങ്ങളിൽ 4 കൂടിവരവുകളാണ് ഒരു സ്ഥലം സഭയിൽ അത്യാവശ്യം ഉണ്ടായിരിക്കേണ്ടവ. அந்த 7 காரியங்களில் 4 கூட்டங்கள் ஒரு ஸ்தல சபையிலே கண்டிப்பாக காணப்பட வேண்டியதாக இருக்கிறது. ആ സഭാ കൂടിവരവുകളോടുള്ള ബന്ധത്തിൽ നാം സഭായോഗങ്ങളെ ഉപേക്ഷിക്കരുത് എന്ന് കണ്ടു. அந்த சபை கூட்டங்களோடுள்ள தொடர்பிலே சபை கூடி வருதலை நாம் விட்டுவிடக் கூடாது என்கிறதையும் நாம் சிந்தித்தோம். നാം പിന്നീട് ചിന്തിച്ചത് പത്രോസ് എഴുതിയ 1-ാം ലേഖനം 2-ാം അധ്യായം 5 മുതൽ 9 വരെയുള്ള വാക്യങ്ങളാണ്. அதைத் தொடர்ந்து நாம் சிந்தித்தது 1 பேதுரு புத்தகம் 2-ാം அதிகாரம் 5 தொடங்கி 9 வரை உள்ளதான வசனங்களை. അവിടെ ദൈവ സഭയെ സൂചിപ്പിക്കുന്ന പ്രധാന 3
പദങ്ങൾ നാം കാണുകയുണ്ടായി. அங்கே தேவனுடைய சபையை சுட்டி காண்பிக்கக்கூடிய முக்கியமான 3 வார்த்தைகளை நாம் கண்டோம். ആത്മീക ഗൃഹം, വിശുദ്ധ മന്ദിരം, അത്ഭുത പ്രകാശം. ஆவிக்குரிய மாளிகை, பரிசுத்த கூட்டம், அங்கே ஆச்சரியமான ஒளி. ദൈവസഭയിൽ നാം പുരോഹിത വർഗമാണ് എന്നും ആ വേദഭാഗത്തൂടെ നാം കാണുകയുണ്ടായി. நாம் அந்த வேத பகுதியின் நடுவிலே தேவனுடைய சபையிலே நாம் ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம் என்கிறதையும் நாம் சிந்தித்தோம். ആ പുരോഹിത വർഗത്തെ വിശുദ്ധ പുരോഹിത വർഗമെന്നും രാജകീയ പുരോഹിത വർഗമെന്നും വിശേഷിപ്പിച്ചിട്ടുണ്ട്. அந்த ஆசாரிய கூட்டத்தை பரிசுத்த ஆசாரிய கூட்டம், ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. അത് രണ്ടും നമ്മുടെ കടപ്പാടുകളാണ് ഓർപ്പിക്കുന്നത്. அவைகள் இரண்டும் நம்முடைய கடமைகளை சுட்டி காண்பிக்கிறது. വിശുദ്ധ പുരോഹിത വർഗം എന്നുള്ള നിലയിൽ നാം ആരാധന കഴിച്ച് ദൈവത്തെ പ്രസാദിപ്പിക്കുക. பரிசுத்த ஆசாரிய கூட்டம் என்கிற நிலையிலே நாம் ஆராதனை செய்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். രാജകീയ പുരോഹിത വർഗം എന്നുള്ള നിലയിൽ നാം സുവിശേഷ വേല ചെയ്യുക. ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்கிற நிலையிலே நாம் சுவிசேஷ ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். ഇന്ന് കൊരിന്ത്യർക്ക് എഴുതിയ 1-ാം ലേഖനം 11 മുതലുള്ള അധ്യായങ്ങളിലൂടെ സഭയോട് ബന്ധപ്പെട്ടുള്ള ചില കാര്യങ്ങളാണ് നാം ചിന്തിക്കാൻ പോകുന്നത്. இன்றைக்கு 1 கொரிந்தியர் புத்தகம் அதனுடைய 11ஆம் அதிகாரத்திலிருந்து சபையோடு தொடர்புடையதான சில காரியங்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். സഭ എന്ന് പറയുന്നത് കൂട്ടം എന്നാണ് അർത്ഥം. சபை என்கிற வார்த்தைக்கு கூட்டம் என்கிற அர்த்தம் உண்டு. എന്ന് പറഞ്ഞാൽ സഭ കൂടി വരേണ്ടത് ആവശ്യമാണ് என்று சொன்னால் சபையானது கூடி வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. കൊരിന്ത്യർക്ക് എഴുതിയ 1-ാം ലേഖനം 11-ാം അധ്യായത്തിന്റെ 18-ാമത്തെ വാക്യം മാത്രം നമുക്ക് ആദ്യം ഒന്ന് വായിക്കാം. 1 கொரிந்தியர் அதனுடைய 11ஆம் அதிகாரத்தின் 18வது வசனத்தை நாம் துவக்கத்திலே வாசிக்கலாம். ഒന്നാമത് നിങ്ങൾ സഭ കൂടുമ്പോൾ, முதலாவது நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது. സഭ കൂടുമ്പോൾ ശ്രദ്ധിക്കേണ്ട ചില കാര്യങ്ങളാണ് തുടർന്നുള്ള അധ്യായങ്ങളിൽ പറഞ്ഞിട്ടുള്ളത്. சபை கூடி வரும் பொழுது நாம் கவனிக்க வேண்டிய சில காரியங்களை தான் தொடர்ந்துள்ள அதிகாரங்களிலே நாம் பார்க்கின்றோம். പിന്നീട് അങ്ങോട്ട് കൊരിന്ത്യ ലേഖനത്തിന്റെ ഒടുവിലത്തെ അധ്യായം വരെ എന്ന് പറഞ്ഞാൽ 1 കൊരിന്ത്യർ 16-ാമത്തെ അധ്യായം വരെ സഭ കൂടുമ്പോൾ ശ്രദ്ധിക്കേണ്ട ചില കാര്യങ്ങൾ പ്രത്യേകം എടുത്തു പറഞ്ഞിരിക്കുക. தொடர்ந்து வரக்கூடியதான அதிகாரங்களிலே விசேஷமாய் இந்த 11 தொடங்கி 16 வரையுள்ளதான அதிகாரங்களிலே சபை கூடி வரும் பொழுது நாம் கவனிக்க வேண்டிய விசேஷமான காரியங்கள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. സഭാ കൂടിവരവുകൾ എന്ന് പറയുന്നത് ദൈവജനത്തെ സംബന്ധിച്ച് ദൈവത്തിന് മഹത്വം അർപ്പിക്കുന്നതും പരസ്പരമുള്ള ആത്മീയ കൂട്ടായ്മകൾ അനുഭവിക്കുന്നതുമായ സ്ഥാനമാണ്. சபை கூடி வருதல் என்கிறது தேவனுக்கு மகிமை செலுத்தவும் ஒருவரோடொருவர் ஐக்கியத்தை அங்கே வெளிப்படுத்துகிறதுமான ஒரு இடமாயிருக்கிறது. അപ്പോൾ ആ കൂടിവരവുകളിൽ നാം പങ്കെടുക്കുമ്പോൾ, அப்படியானால் அந்த கூட்டங்களிலே நாம் பங்கு பெறும்போது നാം ശ്രദ്ധിക്കേണ്ട അനേക കാര്യങ്ങൾ തിരുവെഴുത്തിൽ രേഖപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. நாம் கவனிக்க வேண்டியதான அநேக காரியங்கள் வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 14-ാം അധ്യായത്തിന്റെ 40-ാമത്തെ വാക്യത്തിൽ ഇപ്രകാരം വായിക്കുന്നുണ്ട്. 14ஆம் அதிகாரத்தினுடைய 40வது வசனத்திலே இவ்விதமாக நாம் வாசிக்கின்றோம். സകലവും ഉചിതമായും ക്രമമായും നടക്കട്ടെ. சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாகவும் நடக்க வேண்டும். അപ്പോൾ സഭാ കൂടിവരവുകളിൽ വ്യത്യസ്ത ശുശ്രൂഷകൾ നിർവഹിക്കപ്പെടുമ്പോൾ സകലവും ഉചിതമായും ക്രമമായും നടക്കണം എന്ന് കൃത്യമായി തിരുവെഴുത്തിൽ രേഖപ്പെടുത്തി വെച്ചിരിക്കുക. சபை கூடி வருதலிலே பல்வேறு விதமான ஊழியங்கள் நடைபெறும் பொழுது சகலமும் நல்லொழுக்கமும் கிரமமுமாக செய்யப்பட வேண்டும் என்று அங்கே கண்டிப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 11-ാം അധ്യായത്തിന്റെ 18-ാമത്തെ വാക്യത്തിൽ 14ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனத்திலே നിങ്ങൾ കൂടി വരുമ്പോൾ എന്ന് പറഞ്ഞിട്ട്, நீங்கள் கூடி வரும்போது என்று சொல்லிவிட்டு ആ കൂടിവരവിൽ ഉണ്ടായിരിക്കേണ്ട ചില കാര്യങ്ങൾ തുടർന്ന് പറഞ്ഞിരിക്കുക. அந்த கூடி வரும் பொழுது காணப்பட வேண்டிய சில காரியங்களும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. അതിൽ പ്രധാനമായിട്ട് 11-ാം അധ്യായത്തിൽ തന്നെ പറഞ്ഞിരിക്കുന്നത് அதிலே விசேஷமாக 11ஆம் அதிகாரத்தில் தானே சொல்லப்பட்டிருக்கிறது. കർത്തൃമേശയുടെ ശുശ്രൂഷയെ കുറിച്ചാണ്. கர்த்தருடைய பந்தியின் ஊழியத்தை குறித்து സുവിശേഷ പുസ്തകങ്ങളിൽ നമ്മളത് വായിക്കുന്നുണ്ട്. சுவிசேஷ புத்தகங்களே அதை நாம் வாசிக்கிறோம். എന്നാൽ ലേഖനങ്ങളിലേക്ക് വരുമ്പോൾ நிருபங்களுக்குள்ளாக வரும்போது പൗലോസാണ് ആ ശുശ്രൂഷയെ കുറിച്ച് വിശദമായിട്ട് പഠിപ്പിച്ചിട്ടുള്ളത്. பவுலப்போஸ்தலன் தான் அந்த ஊழியத்தை குறித்து விளக்கமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். അത് ഈ ഭാഗത്താണ് നമ്മൾ വായിക്കുന്നത്. அவைகளை இந்த பகுதியிலே தான் நாம் வாசிக்கின்றோம். അപ്പോൾ നിങ്ങൾ കൂടി വരുമ്പോൾ, அப்பொழுது நீங்கள் கூடி வரும்போது അപ്പം നുറുക്കി കർത്താവിനെ ആരാധിക്കേണ്ടുന്ന ആവശ്യകത ഈ വേദഭാഗം വ്യക്തമാക്കുകയാണ്. அப்பம் விட்டு கர்த்தரை ஆராதிக்க வேண்டியதனுடைய அவசியத்தை இந்த வேத பகுதி நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ആ കൂടിവരവിനെ കുറിച്ച് നമ്മൾ വിശദമായി തിരുവെഴുത്തിലൂടെ പഠിച്ചാൽ, அந்த கூடி வருதலை குறித்து வேத புத்தகத்திலே நாம் விழாவாரியாக கற்றுக்கொள்வோம் என்றால், അത്
ആഴ്ചവട്ടത്തിന്റെ ഒന്നാം ദിവസത്തെ പ്രത്യേകമായ കൂടിവരവാണ്. அது வாரத்தின் முதல் நாளிலே நாம் விசேஷமாக கூடி வர வேண்டியதான ஒரு கூடுகை. അവിടെ അപ്പം നുറുക്കി നാം ദൈവത്തെ ആരാധിക്കുമ്പോൾ, அங்கே அப்பம் விட்டு தேவனை ஆராதிக்கும் போது അത് ഓർമ്മിപ്പിക്കുന്ന ചില ആത്മീയ സത്യങ്ങളുണ്ട്. அது நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடியதான சில ஆவிக்குரிய சத்தியங்கள் உண்டு. ഒന്ന്, ആ അപ്പം എന്ന് പറയുന്നത് ஒன்று அந்த அப்பம் என்று சொல்லுகிறது കാൽവറിയിൽ തകർക്കപ്പെട്ട യേശുക്രിസ്തുവിന്റെ ശരീരത്തിന്റെ ഓർമ്മ നൽകുന്നതാണ്. கல்வாரியிலே நொறுக்கப்பட்ட கிறிஸ்து இயேசுவுடைய சரீரத்தினுடைய ஞாபகமாக இருக்கிறது. ആ പാനപാത്രം അഥവാ വീഞ്ഞ് എന്ന് പറയുന്നത് அந்த பானபாத்திரம் அல்லது அந்த திராட்சரசம் என்று சொல்லுகிறது നമ്മുടെ പാപത്തിന്റെ മോചനത്തിനായി കാൽവറിയിൽ ചൊരിയപ്പെട്ട രക്തത്തിന്റെ ഓർമ്മ നൽകുന്നതാണ്. பாவத்தின் மன்னிப்புக்காக கல்வாரியிலே சிந்தப்பட்டதான இரத்தத்தை நினைவுபடுத்தக்கூடியது. അപ്പോൾ ആ ശുശ്രൂഷ എന്ന് പറയുന്നത് ஆகவே அந்த ஊழியம் என்று சொல்லும்போது നമുക്ക് ചില ഓർമ്മകൾ നൽകുന്ന ശുശ്രൂഷയാണ്. நமக்கு சில ஞாபகங்களை கொண்டு வரக்கூடியதான ஒரு கூடுகை. എന്താണ് ആ ഓർമ്മ? என்ன அந்த ஞாபகம்? യേശുക്രിസ്തുവിന്റെ ക്രൂശ് മരണത്തെ കുറിച്ചുള്ള ഓർമ്മ നൽകുന്ന ശുശ്രൂഷ. இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தை ஞாபகப்படுத்தக்கூடியதான ஒரு ஊழியம். അപ്പോൾ ஒன்று കർത്തൃമേശ ഓർമ്മയുടെ ശുശ്രൂഷയാണ്. கர்த்தருடைய பந்தி நினைவு கூறுதலின் ஒரு கூட்டமாக இருக்கிறது. ആ ശുശ്രൂഷയുടെ മറ്റൊരു പ്രത്യേകത, அந்த ஊழியத்தினுடைய மற்றொரு விசேஷம், ദൈവമക്കൾ ഒന്നിച്ചുകൂടി ആ ശുശ്രൂഷയിൽ പങ്കെടുക്കുമ്പോൾ தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றாக கூடி அந்த கூட்டத்திலே பங்கு பெறும்போது, ഒരു അപ്പത്തിൽ നിന്ന് ഭാഗവാക്കുകളാകുമ്പോൾ, ஒரு அப்பத்தினுடைய அங்கங்களாக பங்குதாரர்களாய் ആ மாறும்போது, പാനപാത്രത്തിൽ നിന്ന് പങ്കുകാരാകുമ്പോൾ அந்த பாத்திரத்திலிருந்து தாங்கள் பங்கு பெறும்போது നാം മറ്റൊരു കാര്യം വെളിപ്പെടുത്തുകയാണ്. மற்றொரு காரியத்தை നാം வெளிப்படுத்துகிறார்கள். ഒരപ്പത്തിന്റെ അംശികളാണ്. அந்த ஒரு அப்பத்தினுடைய அங்கங்களாய் இருக்கிறார்கள். നാം ഒരു പാനപാത്രത്തിന്റെ അംശികളാണ്. அந்த ஒரு பாத்திரத்தினுடைய அங்கங்களாய் இருக்கிறார்கள். നാം തമ്മിലുള്ള പരസ്പര ബന്ധത്തെയും കൂട്ടായ്മയെയുമാണ് അത് വെളിപ്പെടുത്തുന്നത്. அது ஒருவரோடுള്ളதான ஐக்கியத்தையும் உறவையும் அது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. അപ്പോൾ അത് ഓർമ്മയുടെ ശുശ്രൂഷ മാത്രമല്ല, அது ஞாபகத்தினுடைய ஒரு நினைவு கூறுதலின் கூடுகை അത് மட்டுமல்ல, കൂട്ടായ്മയുടെ ഒരു ശുശ്രൂഷ കൂടിയാണ്. அது ஒரு ஐக்கியத்தின் கூடுகையாகவும் இருக்கிறது. നാം ഒന്ന് എന്നുള്ള ആ ആശയത്തെ വെളിപ്പെടുത്തുന്ന ഒരു ശുശ്രൂഷ കൂടിയാണ്. நாம் ஒன்றா இருக்கிறோம் என்கிற அர்த்தத்தை வெளிப்படுத்தக்கூடியதான ஒரு கூடுகையாய் இருக்கிறது. നാം തമ്മിലുള്ള ബന്ധത്തെ കുറിച്ച് തിരുവെഴുത്ത് പറയുന്നത്, நாம் ஒருவரோடுள்ளதான உறவை குறித்து வேத புத்தகம் சொல்லும்போது, നാം ദൈവമക്കളാണ്. நாம் தேவனுடைய பிள்ளைகள், പിതാവാം ദൈവത്തിന്റെ മക്കൾ എന്നുള്ള നിലയിൽ பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகள் என்கிற நிலையிலே നാം സഹോദരങ്ങളാണ്. நாம் சகோதரர்கள். നാം വേദപുസ്തകത്തിൽ ഇങ്ങനെ വായിക്കുന്നുണ്ട്, நாம் வேத புத்தகத்தில் விதமாய் வாசிக்கிறோம், ഇതാ സഹോദരന്മാർ ഒത്തൊരുമിച്ച് വസിക്കുന്നത് എത്ര ശുഭവും എത്ര മനോഹരവുമാകുന്നു. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது ആ என்று. പരസ്പരമുള്ള ബന്ധത്തിന്റെ മാധുര്യം ഓർപ്പിക്കുന്ന ശുശ്രൂഷയാണ്. ஒருவரோடுதான உறவினுடைய அந்த இனிமையை வெளிப்படுத்தக்கூடியதான ஒரு ஊழியமாக இருக்கிறது. അത് മാത്രമല്ല, அது மட்டுமல்ல, ഈ ശുശ്രൂഷ ഏൽപ്പിച്ചു തന്നപ്പോൾ இந்த ஊழியத்தை ஒப்புவித்த பொழுது കർത്താവോ ശിഷ്യന്മാരോട് പറഞ്ഞ ഒരു കാര്യം ഇങ്ങനെയാണ്, ஆண்டவர் சீஷரிடத்திலே சொன்னதான காரியம் இவ்விதமாக, ഞാൻ വരുവോളം എന്റെ ഓർമ്മയ്ക്കായി ചെയ്യുവീൻ. நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். അപ്പൊ ഇത് എന്നുവരെ ചെയ്യേണ്ട ശുശ്രൂഷയാണ്. அப்படி என்றால் இது எதை என்று வரைக்கும் செய்ய வேண்டியதான ஒரு ഞാൻ ஊழியம். വീണ്ടും വരുന്നിടം വരെ, நான் மறுபடியுமாக வரும் வரைக்கும். അപ്പൊ വന്നു കഴിഞ്ഞാൽ, அப்படி என்றால் ஒரு வந்து விட்டால், നാം കർത്താവിനോട് കൂടെ എടുക്കപ്പെട്ട് കഴിഞ്ഞാൽ, அந்த ஆண்டவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு ഈ മേശയുടെ ആവശ്യമില്ല, இந்த பந்தியினுடைய அவசியமில்லை, ഈ കർത്തൃമേശ ശുശ്രൂഷയുടെ ആവശ്യമില്ല. இந்த கர்த்தருடைய பந்தியினுடைய ஊழியம் அவசியமில்லை. ഇത് കർത്താവിനെയാണ് ഓർപ്പിക്കുന്നതെങ്കിൽ, இது ஆண்டவரை தான் ஞாபகப்படுத்துகிறது നാം என்றால், കർത്താവിനെ നേരിൽ കാണുകയാ. அந்த ஆண்டவரை நேரடியாய் பார்க்கிறோம். നാം കർത്താവിനോടുകൂടെ പിന്നെ നിത്യത മുഴുവൻ ചെലവഴിക്കുക. அந்த ஆண்டவரோடு கூட அதற்கு பின்பு நித்தியமாய் இருக்க போகிறோம். അതുവരെ നാം ഭൂമിയിലായിരിക്കുമ്പോൾ, அது வரைக்கும் இந்த பூமியிலே நாம் இருக்கும்போது നാം അനുഷ്ഠിക്കേണ്ട ഒരു ശുശ്രൂഷയായി ഏൽപ്പിച്ചു തന്നിരിക്കുന്നതാണ് കർത്തൃമേശയുടെ ശുശ്രൂഷ. நாம் கைக்கொள்ளும்படியாக ஒப்புவிக்கப்பட்டதான ஒரு கூடுகை தான் கர்த்தருடைய பந்தியின் கூடுகை. ഈ ശുശ്രൂഷയിൽ നാം പങ്കെടുക്കുമ്പോൾ, இந்த கூடுகையிலே நாம் பங்கு பெறும்போது ഇത് എന്നൊക്കെയാണ് ഈ അപ്പം നുറുക്കി ദൈവത്തെ ആരാധിക്കേണ്ടതെന്നും തിരുവെഴുത്ത് പറയുന്നുണ്ട്. என்றைக்கு இந்த அப்பம் விட்டு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்பதையும் வேத புத்தகம் வெளிப்படுத்துகிறது. ഒന്നാം നൂറ്റാണ്ടിൽ ആ നിലയിൽ ഈ ശുശ്രൂഷയെ ആചരിച്ചു പോന്ന ചരിത്രം തിരുവെഴുത്തിലുണ്ട്. முதல் நூற்றாண்டிலே இந்த ஊழியத்தை நிறைவேற்றி வந்ததான வரலாற்றை வேத புத்தகம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ആ ചരിത്രം രേഖപ്പെടുത്തിയിരിക്കുന്നത് അപ്പോസ്തല പ്രവൃത്തികളുടെ പുസ്തകത്തിലാണ്. அந்த வரலாற்று சம்பவம் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. അതിന്റെ ഏതാണ്ട് അവസാന ഭാഗത്തേക്ക് വരുമ്പോൾ, அதனுடைய இறுதி பக்கங்களுக்குள்ளாக கடந்து வரும்போது 20-ാം അധ്യായത്തിന്റെ 7-ാം വാക്യത്തിൽ നാം ഇങ്ങനെ വായിക്കുന്നു, 20ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கின்றோம். ആഴ്ചവട്ടത്തിന്റെ 1-ാം ദിവസത്തിൽ ഞങ്ങൾ
ഞങ്ങൾ അപ്പം നുറുക്കുവാൻ കൂടി വന്നപ്പോൾ. வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் விற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில். അപ്പോൾ അപ്പം നുറുക്കാനുള്ള കൂടിവരവ് ஆகவே அப்பம் விற்கும்படியாக கூடி வருகிறது. ആഴ്ചവട്ടത്തിന്റെ ഒന്നാം ദിവസം തോറും കൂടി വരേണ്ട കൂടിവരവാ. வாரத்தின் முதல் நாள் தோறும் கூடி வர வேண்டியதான ஒரு கூடுகை. ഇത് പ്രാരംഭ ക്ലാസ്സിൽ ഞാൻ അല്പം സൂചിപ്പിച്ചതാണ്. நான் ஏற்கனவே துவக்க வகுப்பிலே இதை குறித்து சுட்டி காண்பித்தேன். അതുകൊണ്ട് ഇനി കൂടുതൽ വിശദീകരിക്കുന്നില്ല. ஆகவே அதிகமாக நான் விளக்கி சொல்ல விரும்பவில்லை. എന്നാൽ ഈ ശുശ്രൂഷയിൽ നാം പങ്കെടുക്കുമ്പോൾ, ஆனால் இந்த கூடுகையிலே நாம் பங்கு பெறும்போது നാം ശ്രദ്ധിക്കേണ്ട വേറൊരു പ്രധാനപ്പെട്ട കാര്യമുണ്ട്. நாம் கவனிக்க வேண்டிய வேறொரு முக்கிய காரியம் உண்டு. അത് കൊരിന്ത്യർക്ക് എഴുതിയ 1-ാം ലേഖനം 11-ാം അധ്യായത്തിൽ തന്നെയുണ്ട്. அது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் தானே இருக்கிறது. അതിന്റെ 27 മുതലുള്ള വാക്യങ്ങൾ. அதனுடைய 27 தொடங்கியுள்ளதான வசனங்களில் അയോഗ്യമായ അപ്പം തിന്നുകയോ പാനപാത്രം കുടിക്കുകയോ ചെയ്യരുത്. அபாத்திரமாக அப்பம் விற்கிறதோ பானபாத்திரமோ குடிக்க கூடாது. അങ്ങനെ അയോഗ്യമായി ഇതിൽ പങ്കെടുത്താൽ இதிலே அபாத்திரமாக பங்கு பெறுவோம் என்றால் അവർ കുറ്റക്കാരായി തീരുമെന്നാ പറയുന്നത്. அவர்கள் குற்றவாளிகளாய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. എന്താ അതിന്റെ അർത്ഥം? அதனுடைய அர்த்தம் என்ன? ആഴ്ചവട്ടത്തിന്റെ 1-ാം ദിവസം സഭ കൂടി വരുമ്പോൾ, வாரத்தின் முதல் நாளிலே சபை கூடி வரும்போது ഇത് ഓർമ്മിപ്പിക്കുന്ന ആത്മീയ അർത്ഥങ്ങളുണ്ട്. இது ஞாபகப்படுத்தக்கூடியதான ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. ആ ആത്മീയ അർത്ഥങ്ങളെ ഓർത്തുകൊണ്ട് அந்த ஆவிக்குரிய அர்த்தங்களை நினைவு கூர்ந்து கொண்டு നാം ഓരോരുത്തരും അതിൽ നിന്ന് പങ്കെടുക്കുമ്പോൾ, நாம் ஒவ்வொருவரும் அதிலே பங்கு பெறும்போது നാം നമ്മെ തന്നെ ശോധന ചെയ്തു വേണം അതിൽ നിന്ന് പങ്കെടുക്കുവാൻ. நாம் நம்மை நாமே சோதித்து பார்த்து அதிலே பங்கு பெற வேண்டும். അയോഗ്യതയോടുകൂടി പങ്കെടുക്കുന്നവർ ദൈവമുമ്പാകെ കുറ്റക്കാരെന്നാണ് ഈ വേദവാക്യം പറയുന്നത്. அபாத்திரமாக பானபாத்திரம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் தேவனுக்கு முன்பாக குற்றமுள்ளவர்களாய் இருப்பார்கள் என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறது. അങ്ങനെ അയോഗ്യമായി പങ്കെടുത്താൽ, அதிலே அபாத்திரமான நிலையிலே பங்கு பெற்றால் കുറ്റക്കാരാകുമെന്ന് മാത്രമല്ല, குற்றமுள்ளவர்கள் என்று மட்டுமல்ல, ദൈവം നീതിമാനാ. தேவன் நீதி உள்ளவர். ആ നീതിമാനായ ദൈവം நீதிமானாகிய தேவன் ആ കുറ്റത്തെ ശിക്ഷിക്കുന്നവനുമാണ്. அந்த குற்றத்தை அவர் தண்டிக்கிறவராய் இருக்கிறார். 30-ാമത്തെ വാക്യത്തിൽ ശിക്ഷയുടെ ഒരു ചെറിയ വിവരണം തന്നിട്ടുണ്ട്. 30வது വசனத்திலே அந்த தண்டனையுடைய சிக்ஷையினுடைய ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. ഇത് ഹേതുവായി இதன் நிமித்தம் നിങ്ങളിൽ പലരും உங்களில் அநேகர் ബലഹീനരും രോഗികളുമാകുന്നു, பலவீனரும் வியாதியுள்ளவருமாய் இருக்கிறார்கள், അനേകരും നിദ്ര കൊള്ളുന്നു. அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். ഇങ്ങനെ அது இவ்விதமாய் അയോഗ്യമായി പങ്കെടുത്താൽ സംഭവിക്കുന്ന ശിക്ഷകളെ കുറിച്ചും തിരുവെഴുത്ത് പറയുന്നുണ്ട്. அபாத்திரமாக இதிலே பங்கு பெற்றால் கிடைக்கக்கூடியதான சிக்ஷையை குறித்தும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. അതുകൊണ്ട് നാം എന്താ ചെയ്യേണ്ടത്? நாம் என்ன செய்ய வேண்டும்? നാം നമ്മെ തന്നെ ശോധന ചെയ്തു വേണം ഓരോ ആഴ്ചയിലും ഈ കർത്തൃമേശയിൽ പങ്കെടുക്കുവാൻ. நாம் நம்மை நாமே நிதானித்து பார்த்து ஒவ்வொரு வாரமும் இந்த கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு பெற வேண்டும். അത് ആഴ്ചവട്ടത്തിന്റെ 1-ാം ദിവസം കൂടി വരുമ്പോൾ മാത്രമല്ല, அது வாரத்தின் முதல் நாளிலே நாம் கூடி வரும் பொழுது மட்டுமல்ல, അന്ന് പ്രത്യേകിച്ച് ഈ അധ്യായത്തിൽ പറയുന്നു, அன்றைக்கு விசேஷமாய் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, നിങ്ങൾക്ക് അയോഗ്യതയുണ്ടെങ്കിൽ അത് പരിഹരിച്ചിരിക്കണം. உங்களிடத்திலே அபாத்திரமான நிலை இருக்கும் என்றால் அதை சரி செய்ய வேண்டும். ഒരുപക്ഷെ വ്യക്തിപരമായ ജീവിതത്തിൽ, ஒருவேளை தனிப்பட்ட வாழ்க்கையில், ഒരുപക്ഷെ രഹസ്യ ജീവിതത്തിൽ, മറ്റാരും അറിയാത്ത മേഖലകളിൽ, ஒருவேளை അന്തരംഗமான வாழ்க்கையிலே வேறு யாருக்கும் தெரியாத சூழ்நிலையில் ദൈവ മുൻപാകെ കുറ്റക്കാരാണെങ്കിൽ, தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகளாக இருப்போம் ദൈവസഭയിൽ என்றால், കടന്നു ചെല്ലുവാൻ പ്രാഗൽഭ്യക്കുറവുണ്ടെങ്കിൽ, தேவ சபையிலே கடந்து வருகிறதற்கு இயலாதவராய் இருப்போம் என்றால், അതിൽ പങ്കെടുക്കാതെ മാറി നിൽക്കണമെന്നാ തിരുവെഴുത്ത് പറയുന്നത്. அதிலே பங்கு பெறாதபடிக்கு நாம் ஒதுங்கி நிற்க வேண்டும் என்று வேதம் അത് சொல்கிறது. കുറ്റബോധത്തെ സൂചിപ്പിക്കുന്നത്. அது அந்த குற்ற உணர்வை சுட்டி காண்பிக்கிறது. ആ തെറ്റിനെ കുറിച്ചുള്ള തിരിച്ചറിവാണ് അത് ഓർപ്പിക്കുന്നത്. அந்த தவறை குறித்ததான காரியங்களை புரிந்து கொள்ளுதலை குறித்து சொல்லுகிறது. അത് വ്യക്തിപരമായി ദൈവത്തോടുള്ള ബന്ധത്തിലാകാം, அது தனிப்பட்ட விதத்திலே தேவனோடுள்ளதான உறவிலே இருக்கலாம், ഒരുപക്ഷെ കൂട്ടു സഹോദരങ്ങളോടുള്ള ബന്ധത്തിലാകാം. ஒருவேளை உடன் சகோதரோடுள்ளதான தொடர்பிலே നാം இருக்கலாம். സുവിശേഷങ്ങളിൽ ഇങ്ങനെ വായിക്കുന്നുണ്ട്, நாம் சுவிசேஷ புத்தகத்திலே விதமாய் வாசிக்கிறோம். നീ വഴിപാടർപ്പിക്കാൻ പോകുമ്പോൾ நீ காணிக்கை செலுத்த போகும்போது നിന്റെ സഹോദരന് നിന്നോട് എന്തെങ്കിലും ഉണ്ടെന്ന് തോന്നിയാൽ, உன்னுடைய சகோதரனுக்கு உன்னிடத்திலே யாதொரு காரியம் இருக்கும் என்று தோன்றினால், നിനക്ക് അങ്ങോട്ട് എന്തെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ എന്നല്ല, உனக்கு அவன் மேலே ஏதாவது விரோதம் இருக்கும் என்றல்ல, അവൻ ഇങ്ങോട്ട് എന്തെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ உன் மேலே அவனுக்கு ஏதாவது இருக்கும் ആ என்றால் വഴിപാട് അവിടെ വെക്കുക. அந்த காணிக்கை அங்கே வைத்து விடு. ആദ്യം പോയി അത് പരിഹരിക്കുക, முதலாவது போய் அதை சரி செய், പിന്നെ വന്ന് വഴിപാടർപ്പിക്കുക. அதன் பின்பு வந்து காணிக்கை செலுத்து. ആ പ്രശ്നം അവിടെ വെച്ചുകൊണ്ട് വഴിപാടർപ്പിച്ചാൽ, அந்த பிரச்சனையை அங்கே வைத்துக்கொண்டு நீ காணிக்கை செலுத்தினால், അയോഗ്യമായി കർത്തൃമേശയിൽ പങ്കെടുത്താൽ, நீ அபாத்திரமான நிலையிலே கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்றால் കുറ്റക്കാരാ.
குற்றமுள்ளவன், അതിന് ശിക്ഷയുണ്ട്. அவனுக்கு சிட்சை உண்டு. അതുകൊണ്ട് ദൈവസന്നിധിയിൽ കടന്നു ചെല്ലുമ്പോൾ, ஆகவே தேவனுடைய சமூகத்திலே கடந்து வரும்போது, പ്രത്യേകിച്ച് ആഴ്ചവട്ടത്തിന്റെ 1-ാം ദിവസം കടന്നു ചെല്ലുമ്പോൾ, விசேஷமாக வாரத்தின் முதல் நாளிலே நாம் கடந்து வரும்போது, അതിനു മുൻപ് നാം ഒറ്റയ്ക്ക് ദൈവസന്നിധിയിൽ ഇരുന്ന് കുറവുകൾ തിരിച്ചറിഞ്ഞ് പരിഹരിക്കേണ്ടവ പരിഹരിച്ച് അങ്ങനെ വേണം ദൈവസഭയിലേക്ക് കടന്നു ചെല്ലുവാൻ. அதற்கு முன்பதாக நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நம்முடைய குறைவுகளை நிதானித்து பார்த்து சரி செய்ய வேண்டியவளை சரி செய்து நாம் தேவ சமூகத்திலே கடந்து வர வேண்டும். അത് ആഴ്ചവട്ടത്തിന്റെ 1-ാം ദിവസം സഭ കൂടുമ്പോൾ മാത്രം പോരാ. அது வாரத்தின் முதல் நாளிலே சபை கூடி வரும் பொழுது மட்டுமல்ல, സഭ കൂടുന്ന ഏതു കൂടിവരവിലും சபை கூடி வருகிறதான எந்த கூட்டத்திலும் നമ്മൾ എങ്ങനെ ചെല്ലണമെന്നും തിരുവെഴുത്ത് പറയുന്നുണ്ട്. நாம் எவ்விதமாக கடந்து போக வேண்டும் என்றும் வேதவசனம் சொல்கிறது. എബ്രായ ലേഖനം 10-ാം അധ്യായം 24-ാം വാക്യം കഴിഞ്ഞ ദിവസം ഞാൻ ഓർപ്പിച്ചതാണ്. எபிரேயர் நிருபம் 10-ாம் அதிகாரத்தினுடைய 24 வசனத்தை கடந்த வாரத்திலே உங்களுக்கு நான் சொல்லி காண்பித்தேன். ചെയ്യുന്നത് പോലെ നമ്മുടെ സഭായോഗങ്ങളെ ഉപേക്ഷിക്കരുത്. சிலர் விட்டு விடுகிறது போல நம்முடைய சபையின் கூடி வருதலை விட்டுவிட வேண்டாம். അത് പറയുന്നതിന് തൊട്ടു മുൻപ് அது சொல்லுகிறது கொஞ்சம் முன்பு എങ്ങനെ വേണം സഭായോഗങ്ങളിൽ പോകാൻ, எவ்விதமான நிலையிலே நாம் சபையின் கூட்டங்களிலே பங்கு பெற வேண்டும். അവിടെ 22-ഉം 23-ഉം വാക്യങ്ങളിൽ വിശദമാക്കുന്നുണ്ട്. அங்கே 22, 23 வசனங்களிலே விளக்கி சொல்லப்பட்டிருக்கிறது. നാം ദുർമനസാക്ഷി നീങ്ങുമാറ് துன்மர சாட்சி நீங்க ഹൃദയത്തിൽ തളിക്കപ്പെട്ടവരും தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் ശുദ്ധവെള്ളത്താൽ ശരീരം കഴുകപ്പെട്ടവരുമായി சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களுமாய் വിശ്വാസത്തിന്റെ പൂർണ്ണ നിശ്ചയം പൂണ്ട് உண்மையுள்ள இருதய விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு പരമാർത്ഥ ഹൃദയത്തോടെ അടുത്തു ചെല്ലുക. உண்மையுள்ள இருதயத்தோடும் சேர கடவோம். എന്തുകൊണ്ട് സഭായോഗങ്ങളിൽ ചെല്ലുമ്പോൾ ஏன் சபையின் கூட்டங்களுக்கு போகும்போது ഹൃദയ പരമാർത്ഥതയുണ്ടായിരിക്കണം. உண்மையுள்ள இருதயம் இருக்க வேண்டும். അപ്പൊ അവിടെ പല വാക്കുകൾ ഉപയോഗിച്ചിട്ടുണ്ട്. அங்க பல வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ആ വാക്കുകളെല്ലാം സൂചിപ്പിക്കുന്ന ഒരു ആശയം, அந்த வார்த்தைகள் எல்லாம் சுட்டி காண்பிக்கக்கூடிய அர்த்தம், നാം ദൈവസഭയിൽ കടന്നു ചെല്ലുമ്പോൾ நாம் தேவனுடைய சபைக்கு கடந்து போகும்போது നമ്മുടെ മനസാക്ഷി ശുദ്ധമായിരിക്കണം, நம்முடைய மனசாட்சி சுத்தமாய் இருக்க നമ്മുടെ வேண்டும், ഹൃദയം പരമാർത്ഥമായിരിക്കണം. நம்முடைய இருதயம் ഉണ്மைയുള്ളതായി இருக்க வேண்டும். കാപട്യം വെച്ചുകൊണ്ട്, நாம் பிரச்சனை வைத்துக் கொண்டு കളങ്കം ഹൃദയത്തിൽ വെച്ചുകൊണ്ട്, கலங்க இருதயத்தோடு கூட അയോഗ്യതയോടുകൂടെ அபாத்திரமாக ദൈവസഭയിൽ കടന്നു ചെന്നാൽ தேவனுடைய சபைக்குள்ளாய் நாம் போவோம் என்றால் അത് ദൈവത്തിന് പ്രസാദകരമല്ല. அது தேவனுக்கு பிரியமான ஒன்று அல்ல. ഹൃദയ പരമാർത്ഥതയോടെ, உண்மையுள்ள இருதயத்தோடு. അതാണ് എബ്രായ ലേഖനവും വളരെ വ്യക്തമായിട്ട് നമ്മെ ഓർമ്മിപ്പിക്കുന്നത്. இவ்விதமாக தான் எபிரேயர் நிருபம் நமக்கு மிக தெளிவாய் சொல்லுகிறது. അപ്പൊ ഒന്ന് തന്നെത്താൻ ശോധന ചെയ്യണം, ஒன்று தன்னைத்தானே நிதானித்து பார்க்க வேண்டும், ഹൃദയ പരമാർത്ഥതയുണ്ടായിരിക്കണം. உண்மையுள்ள இருதயத்தோடு வர வேண்டும். എന്തുകൊണ്ട്? எதனாலே? ദൈവാലയത്തിൽ കടന്നു ചെല്ലുമ്പോൾ தேவ சமூகத்திலே ஆலயத்திலே கடந்து போகும்போது നാം പുരോഹിത വർഗമാണ്. நாம் ஆசாரிய கூட்டம். എന്നാൽ അവിടെ ഒരു മഹാപുരോഹിതൻ നമുക്കുണ്ട്. அங்கே ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். എബ്രായർ 10:21. எபிரேயர் 10:21. ദൈവാലയത്തിന്മേൽ ഒരു മഹാപുരോഹിതനും നമുക്കുള്ളതുകൊണ്ട്. அங்கே தேவாலயத்தில் ஒரு மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினாலே. ആരാണ് ആ മഹാപുരോഹിതൻ? அந்த மகா பிரதான ஆசாரியர் யார்? എബ്രായ ലേഖനം അത് വ്യക്തമായി പഠിപ്പിക്കുന്നുണ്ട്. எபிரேயர் நிருபம் மிக தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ഇങ്ങനെയുള്ള മഹാപുരോഹിതനല്ലോ നമുക്ക് വേണ്ടത്. இப்படிப்பட்டதான ஒரு மகா பிரதான ஆசாரியர் அல்லவா நமக்கு இருக்கிறார். ആകാശത്തിലൂടെ കടന്നുപോയ ഒരു ശ്രേഷ്ഠ മഹാപുരോഹിതൻ, வானங்கள் வழியாய் பரமேறி போனதான ஒரு மகா பிரதான ஆசாரியர். അതാരെ കുറിച്ചാ പറയുന്നത്? அது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? ഏക മഹാപുരോഹിതനായ നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തു. ஒரே மகா பிரதான ஆசாரியராகிய நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு. നാം വിശുദ്ധ മന്ദിരമെന്ന് நாம் பரிசுத்த ஆலயமாய் இருக்கிறோம் என்றால், സഭായോഗത്തിന് കടന്നു ചെല്ലുമ്പോൾ சபையின் கூடுகைக்கு கடந்து போகும்போது നാം പുരോഹിത വർഗമാണ്. நாம் ஆசாரிய கூட்டம். എന്നാൽ അവിടെ ആരുണ്ട്? ஆனால் அங்கே யார் இருக்கிறார்? അവിടെ മഹാപുരോഹിതനുണ്ട്. அங்கே மகா பிரதான ஆசாரியர் இருக்கிறார். ദൈവ സാന്നിധ്യം അവിടെ ഉണ്ട്. தேவனுடைய சமூகம் அங்கே இருக்கிறது. എന്ന് പറഞ്ഞാൽ അതിന്റെ അർത്ഥം എന്താണെന്നറിയാമോ? என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? നാം സഭ കൂടുമ്പോൾ, நாம் சபை கூடி வரும்போது ആ കൂടിവരവിന്റെ നടുവിൽ அந்த கூடுகையின் நடுவிலே കർത്താവുണ്ട്. ஆண்டவர் இருக்கிறார். കർത്താവ് അത് വാഗ്ദത്തം ചെയ്തിട്ടുണ്ട്. ஆண்டவர் அதை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். എന്താ കർത്താവിന്റെ വാഗ്ദത്തം? ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன? 2-3 പേർ എന്റെ നാമത്തിൽ ഇവിടെ കൂടിയാലും അവരുടെ നടുവിൽ 2-3 பேர் எங்கே கூடியிருக்கிறோ அவர்கள் நடுவிலே ഞാനുണ്ട്. நான் இருக்கிறேன். ഉറപ്പ് തന്നിട്ടുണ്ട്. உறுதியை கொடுத்திருக்கிறார். ആരാ വാക്ക് തന്നത്? யார் வாக்கை கொடுத்தவர்? വാഗ്ദത്തങ്ങളിൽ വിശ്വസ്തനായ ദൈവം. வாக்கு மாறாதவராக வாக்குத்தத்தங்கள் ആ உண்மையுள்ளவர். ദൈവമാണ് ഈ വാഗ്ദത്തം തന്നത്. அந்த தேவன் தான் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். അങ്ങനെയാണെങ്കിൽ அப்படி என்றால் നാം കർത്താവിന്റെ നാമത്തിൽ കൂടി വരുമ്പോൾ நாம் ஆண்டவருடைய நாமத்திலே கூடி வரும்போது
ആ കൂടിവരവിന്റെ നടുവിൽ அந்த கூடி வருதலின் நடுவிலே മഹാപുരോഹിതനുണ്ട്. மகாபிரதான ஆசாரியர் உண்டு. ആ മഹാപുരോഹിതൻ அந்த மகாபிரதான ஆசாரியர் നമ്മുടെ ഹൃദയങ്ങളെ അറിയുന്നവനാ, நம்முடைய உள்ளந்தரியங்களை அறிந்திருக்கிறவர், നമ്മുടെ രഹസ്യങ്ങളെ நம்முடைய അറിയുന്നവനാ. ரகசியங்களை அறிந்திருக்கிறவர். അതുകൊണ്ട് ஆகையால் ഒരുപക്ഷെ മറ്റാരും അറിഞ്ഞില്ലെങ്കിലും, ஒருவேளை வேறு யாருக்கும் தெரியவில்லை என்றாலும், ഒരുപക്ഷെ കൂട്ടു സഹോദരങ്ങൾ അറിഞ്ഞില്ലെങ്കിലും, ஒருவேளை உடன் சகோதரர்களுக்கு தெரியாது என்றாலும், ഒരുപക്ഷെ ഭാര്യയോ ഭർത്താവോ അറിയുന്നില്ലെങ്കിലും, ஒருவேளை கணவன் மனைவிக்கோ தெரியவில்லை என்றாலும், നിന്റെ അയോഗ്യത അറിയുന്ന ഒരു ദൈവം, உன்னுடைய அபாத்திரமான நிலையை നിന്റെ அறிந்திருக்கக்கூடிய ஒரு தேவன், ഹൃദയത്തിന്റെ നില അറിയുന്ന ഒരു உன்னுடைய പുരോഹിതൻ இதயத்தின் நிலையை அறிந்திருக்கிற ஒரு ஆசாரியர் ആ കൂടിവരവിന്റെ നടുവിലുണ്ട്. அந்த கூடி வருதலின் நடுவிலே இருக்கிறார். പക്ഷെ ഒരു കാര്യം ശ്രദ്ധിക്കണം, ஆனால் ஒரு காரியத்தை சிந்திக்க வேண்டும். എങ്ങനെയെങ്കിലും കൂടി വന്നാൽ അവിടെ കർത്താവ് കാണണമെന്നില്ല. எப்படி வேண்டுமானாலும் கூடி வந்தால் அங்கே ஆண்டவர் இருப்பார் என்று அல்ல. 2-3 പേർ എന്റെ നാമത്തിൽ കൂടി വരുന്നവരുടെ നടുവിലുണ്ടെന്ന് വാക്ക് തന്നിട്ടുണ്ട്. 2-3 പേരുടെ നാമത്തിന് നിമിത്തമായി കൂടി இருக்கும்போது அவர்கள் நடுவில் இருப்பேர் என்று வாக்கு പക്ഷെ கொடுத்திருக்கிறார். എങ്ങനെയെങ്കിലും കൂടി വന്നാ പോരാ. எப்படி வேண்டுமானாலும் கூடி வந்தால் ആ போதாது. കൂടിവരവിൽ ശ്രദ്ധിക്കേണ്ട പല കാര്യങ്ങളുണ്ട്. அந்த கூடி வருதலை கவனிக்க வேண்டிய अनेक விஷயங்கள் உண்டு. ആ സാന്നിധ്യം അനുഭവിക്കുന്നതിന് തടസ്സമായ എന്തെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறதுக்கு தடையாக ஏதாவது இருக்குமானால் ആ സാന്നിധ്യം അവിടെ അനുഭവിക്കാൻ കഴിയത്തില്ല. அந்த பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க முடியாது. ഒരു ഉദാഹരണം, ஒரு உதாரணம், വെളിപ്പാട് പുസ്തകം 2-3 അധ്യായങ്ങളില് வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரங்களிலே ദൈവസഭയ്ക്കുള്ള ചില ദൂതുകൾ നാം വായിക്കുന്നു. தேவ சபைக்குள்ளதான சில செய்திகளை நாம் வாசிக்கிறோம். പ്രത്യേകിച്ച് 7 സഭകൾക്കുള്ള ദൂതുകൾ, விசேஷமாக 7 சபைகளுக்குரியதான செய்திகள். ഒടുവിലത്തേത് ലവോദിക്കിയ സഭയാണ്. அதிலே இறுதியானது லவோதிக்கியா சபை. ആ ലവോദിക്കിയ സഭ എന്ന് പറയുന്നത് 7 സഭകളിൽ അവസാനത്തേതാ. அந்த லவோதிக்கியா சபை என்று சொல்லுகிறது 7 சபைகளிலே இறுதி சபை. എന്ന് പറഞ്ഞാൽ സഭാ കാലഘട്ടത്തിന്റെ ഒടുവിലത്തെ കാലത്തെ സഭയെ ഉദ്ദേശിച്ച് പറയുന്നതാ. என்று சொன்னால் சபையின் காலகட்டத்திலே இறுதி கால சபையை அது குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. 2000 ആണ്ടുകൾക്ക് പിന്നിൽ ദൈവസഭ ആരംഭിച്ചു. 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக தேவனுடைய சபையானது துவங்கினது. നൂറ്റാണ്ടുകളായി സഭ ഇവിടെ ഭൂമിയിലുണ്ട്. பல நூற்றாண்டுகளாக சபை இந்த பூமியிலே இருக்கிறது. ഇപ്പൊ ഞാനും നിങ്ങളും ജീവിക്കുന്ന ഈ കാലഘട്ടം എന്ന് പറയുന്നത് இப்பொழுது நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் என்று சொல்கிறது. സഭായുഗത്തിന്റെ ഒടുവിലേക്ക് എത്തിയിരിക്കുക. சபையின் காலகட்டத்தின் இறுதிக்குள்ளாக வந்திருக்கிறோம். നമ്മുടെ കർത്താവ് വന്ന് സഭയെ ചേർക്കാനുള്ള സമയം അടുത്തു വന്നിരിക്കുക. நம்முடைய ஆண்டவர் சபையை சேர்த்துக் கொள்ளக்கூடிய நேரம் இது அருகில் வந்திருக்கிறது. നാം ലവോദിക്കിയ കാലഘട്ടത്തിൽ ജീവിക്കുന്നവരാ. நாம் லவோதிக்கியா காலகட்டத்திலே வாழுகிறோம். ആ കാലഘട്ടത്തിലെ സഭകളോട്, அந்த காலகட்டத்தில் உள்ளதான சபைகளோடு കർത്താവിനുള്ള ദൂതാണ് ആ ദൂതിൽ നാം വായിക്കുന്നത്. ஆண்டவர் கொடுக்கக்கூடிய செய்தியை தான் அந்த செய்தியிலே അവിടെ வாசிக்கிறோம். ലവോദിക്കിയ സഭയോട് കർത്താവ് ഒരു കാര്യം പറയുന്നുണ്ട്. அங்கே லவோதிக்கியா சபையோடு கூட ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். അതിപ്പോ എടുത്ത് വായിക്കുന്നില്ല, ഞാനത് പറഞ്ഞു പോകാം. அதை இப்பொழுது வாசிக்கவில்லை, நான் சொல்லி விரும்புகிறேன். ഞാൻ വാതിൽക്കൽ നിന്ന് മുട്ടുന്നു, ആരെങ്കിലും എന്റെ ശബ്ദം കേട്ട് വാതിൽ തുറന്നാൽ ഞാൻ അകത്തു വരാം, അങ്ങനെ നമുക്ക് ഒന്നിച്ച് അവിടെ ഇരുന്ന് അത്താഴം കഴിക്കാം. இதோ நான் வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு கூட ഭോജനം பண்ணுவேன். ഇതാരോടാ പറയുന്നത്? இது யார் யாரிடத்திலே சொல்லுகிறார்? കർത്താവ് സഭയോട് പറയുക. ஆண்டவர் சபையிடத்திலே சொல்லுகிறார். ഇത് സാധാരണ നമ്മൾ എപ്പോഴും എടുത്ത് ഉപയോഗിക്കുന്നത്? இது சாதாரணமாக நாம் எப்ப பயன்படுத்துவோம்? സാധാരണ നമ്മൾ ഇത് പറയുന്നത് സുവിശേഷം പറയുമ്പോഴാണ്. சாதாரணமாக இதை நாம் சொல்லுகிற இந்த வசனத்தை சுவிசேஷம் சொல்லும்போது, സുവിശേഷമൊക്കെ ഇങ്ങോട്ട് പറഞ്ഞ് വന്നിട്ട് ഒടുവിൽ ഇങ്ങനെ പറയും, சுவிசேஷம் சொல்லி அதன் இறுதியிலே சொல்லுவோம், കർത്താവ് വാതിൽക്കൽ നിന്ന് മുട്ടുക. இதோ ஆண்டவர் வாசற்படி நின்று கதவை ആ தட்டுகிறார். ഹൃദയത്തിന്റെ വാതിലൊന്ന് തുറന്നുകൊട്. உன் இருதயத்தின் கதவை நீ திறந்து கொடு. കൊടുത്താൽ അകത്തു വരും കർത്താവ്. நீ கொடுத்தால் உள்ளே ஆண்டவர் வருவார். ഈ വാക്യം എടുത്ത് സുവിശേഷം പറയുന്നിടത്താണ് നമ്മൾ ഉപയോഗിക്കുന്നത്. இந்த வசனத்தை எடுத்து சுவிசேஷம் சொல்லுகிற இடத்திலே பயன்படுத்துவோம். പക്ഷെ ദൈവമക്കളെ, ഞാനൊരു കാര്യം പറയട്ടെ. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ഇത് സുവിശേഷം പറഞ്ഞ പശ്ചാത്തലത്തിൽ പറഞ്ഞ വാക്യമല്ല. இது சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய நிலையிலே அதனுடைய பின்னணியிலே சொல்லப்பட்ட வசனம் அல்ல. പിന്നെ നമ്മൾ സുവിശേഷം പറയുമ്പോൾ അതൊന്നും എടുത്ത് പറഞ്ഞത് കൊണ്ട് വലിയ കുഴപ്പമൊന്നുമില്ല. சுவிசேஷம் சொல்லும்போது இந்த வசனத்தை எடுத்து சொன்னதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. കാരണം പരിശുദ്ധാത്മാവ് പുറത്തു നിന്ന് പാപത്തെക്കുറിച്ചും നീതിയെക്കുറിച്ചും ന്യായവിധിയെക്കുറിച്ചും ബോധം വരുത്തുക. காரணம் பரிசுத்தாவியான வெளியே நின்று பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துகிறார். ആര് ഹൃദയം തുറന്നു കൊടുക്കുന്നു അവരുടെ ഉള്ളിലാ കർത്താവ് വരുന്നത്. யார் இருதயத்தை திறந்து கொடுக்கிறார்களோ அவருடைய உள்ளத்துக்குள்ளாக ஆண்டவர் வருகிறார். പക്ഷെ ഈ വാക്യം പറഞ്ഞിരിക്കുന്നത് ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது ആ പശ്ചാത്തലത്തിലല്ല, அந்த பின்னணியில் அல்ல, സഭയോടാ, சபையோடு, ലവോദിക്കിയ സഭയോടാ. லவோதிக்கியா சபையோடு. സഭ എന്ന് പറഞ്ഞാൽ சபை என்று അവിടെ சொன்னால் കൂടിവരവുണ്ട്, அங்கே ஒரு கூட்டம் இருக்கிறது, അവിടെ പാട്ടുണ്ട്, அங்கே பாடல் അവിടെ இருக்கிறது,
പ്രസംഗമുണ്ട്, அங்கே பிரசங்கம் இருக்கிறது, അവിടെ ആരാധനയുണ്ട്, அங்கே ஆராதனை இருக்கிறது. ഇതെല്ലാം അവിടെ നടക്കുക. இதெல்லாம் அங்கே நடக்கிறது. ഇതെല്ലാം നടക്കുമ്പോൾ ഒരാൾ പുറത്ത് നിൽക്കുക. இதெல்லாம் நடக்கும்போது ஒருவர் வெளியே இருக்கிறார். പുറത്ത് നിന്നിട്ട് കതകിനിട്ട് മുട്ടുക. ஒருவர் வெளியே நின்று கதவை தட்டுகிறார். ആരാ നിൽക്കുന്നേ? யார் நிற்கிறார்? കർത്താവാ. ஆண்டவர். എവിടെ കാണേണ്ടതാ? எங்கே அவர் இருக்க ഈ வேண்டும்? യോഗത്തിന്റെ നടുവിൽ കാണേണ്ടതാ. இந்த கூட்டத்தின் நடுவிலே அவர் இருக்க வேண்டும். ഈ കൂടിവരവിന്റെ നടുവിൽ കാണേണ്ടവർ இந்த கூடுகையின் நடுவிலே இருக்க வேண்டியவர் ഇപ്പൊ അകത്തില്ല. இப்ப உள்ளே இல்லை. അകത്ത് വിശുദ്ധന്മാരെല്ലാം ഇരിപ്പുണ്ട്. உள்ளே பரிசுத்தவான்கள் எல்லாம் இருக்கிறார்கள். അവിടെ എല്ലാം നടക്കുന്നുണ്ട്. அங்கே எல்லாம் நடைபெறுகிறது. പക്ഷെ കർത്താവ് അവിടെ ഇല്ല. ஆனால் ஆண்டவர் அங்கே இல்லை. പുറത്താ. அவர் வெளியே. അവൻ പുറത്താണെന്ന് മാത്രമല്ല, அவர் வெளியே என்று மட்டும் அல்ல, വാതിലടച്ചിട്ടിരിക്കുക. வாசல் അടയ്ക്കപ്പെട്ടിരിக்கிறது. വാതുക്ക നിന്ന് മുട്ടുക. வாசற்படி நின்று தட்டுகிறார். അവിടെ അന്നത്തെ പശ്ചാത്തലത്തിലെ വാതുക്ക നിന്ന് മുട്ടുക എന്ന് എഴുതിയിരിക്കുന്നത്. அன்றைய பின்னணியிலே வாசற்படி நின்று தட்டுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ഞാൻ ഇന്നത്തെ രീതി പറയുക. நான் இன்றைய நிலையிலே சொல்லுகிறேன். അവിടെ ഒരു കോളിംഗ് ബെല്ല് വെച്ചിട്ടുണ്ട്. அங்கே ஒரு காலிங் பெல் வைக்கப்பட்டிருக்கிறது. പുറത്ത് നിന്ന് ബെല്ല് അമർത്തിക്കൊണ്ടിരിക്കുക. வெளியே நின்று அந்த பெல்லை அழுத்தி கொண்டிருக்கிறார். അതിന്റെ ശബ്ദം അകത്തുണ്ട്. அதனுடைய சத்தம் உள்ளே இருக்கிறது. അപ്പൊ പുറത്ത് നിന്ന് ബെല്ലടിച്ചുകൊണ്ടിരിക്കുക. வெளியே நின்று அவர் பெல் அடித்துக் கொண்டிருக்கிறார். എന്നിട്ട് വെയിറ്റ് ചെയ്യുക. ஆனால் காத்திருக்கிறோம். ഈ ശബ്ദം കേട്ട് ആരെങ്കിലും ഒന്നൊന്ന് തുറന്നു തന്നാൽ, இந்த சத்தத்தை கேட்டு யாராவது திறந்து கொடுப்பார்கள் என்றால் ഞാൻ അകത്തോട്ട് വരാം. நான் உள்ளே வருகிறேன். നമുക്ക് ഒന്നിച്ചിരിക്കാം. நாம் ഒன்றாயிருப்போம். പക്ഷേ ലവുദിക്യ സഭയുടെ പ്രത്യേകത എന്താണെന്നറിയാം? ஆனால் லவோதிக்கே சபையினுடைய விசேஷம் என்ன தெரியுமா? കർത്താവ് അവിടെ ഇല്ലെന്ന് മാത്രമല്ല, ஆண்டவர் அங்கே இல்லை என்கிறது மட்டுமல்ல, പുറത്തു നിന്ന് ഈ ബെല്ലടിച്ചിട്ടും ഈ ശബ്ദം പോലും അവർക്ക് കേൾക്കാൻ வெளியே പറ്റില്ല. நின்று அவர் பெல் அடித்து விட்டும் அந்த சத்தத்தை இவர்கள் கேட்கவில்லை. ഒരുപക്ഷെ എന്തുകൊണ്ടായിരിക്കും ഒന്ന് കേൾക്കാൻ പറ്റാത്ത? ஒருவேளை எதனால் அவங்களால கேட்க முடியல? കറണ്ട് ഇല്ലായിരുന്നു, கரண்ட் இல்லையா? അതോ ബെല്ലിന് എന്തെങ്കിലും കേടായിരുന്നു? அல்லது அந்த பெல்லுக்கு ஏதாவது பிரச்சனையா? ഞാൻ പറയട്ടെ, അതൊന്നും അല്ല വിഷയം. நான் சொல்றேன் അതല്ല விஷயம். പിന്നെ എന്തുകൊണ്ടാ കേൾക്കാൻ വയ്യാത്ത? அப்ப ஏன் இவங்களால கேட்க முடியல தெரியுமா? അതിനേക്കാൾ ശബ്ദത്തിൽ ഇതിനകത്ത് പാട്ടും പ്രാർത്ഥനയും നടക്കുക. அந்த பெல்லு சத்தத்தை விட இதுக்குள்ள இவங்க உரத்த சத்தமாய் பாட்டும் ஜெபமும் இருக்குது. അതുകൊണ്ട് ഈ ശബ്ദം പോലും കേൾക്കാൻ പറ്റത്തില്ല. அதனால ஆண்டவருடைய இந்த பெல் சத்தத்தை கூட அவர்களால் கேட்க முடியல. അപ്പൊ ഇതിനകത്തെല്ലാം നടക്കുക. இதுக்குள்ள எல்லாம் நடக்குது. കർത്താവില്ല, ஆண்டவர் இல்ல, കർത്താവ് പുറത്താണ്. ஆண்டவர் வெளியே ബെല്ലടിക്കുന്നുണ്ട്, பெல் அடிக்கிறாரு. ആ ശബ്ദവും കേൾക്കത്തില്ല. அந்த சத்தமும் கேட்கல. അവൻ കൂടി വരുന്നിടത്ത് എല്ലാം കർത്താവ് ഉണ്ടെന്ന് നമുക്ക് പറയാൻ പറ്റുമോ? அப்படி என்றால் கூடி வருகிற எல்லா இடத்திலும் ஆண்டவர் இருக்கிறார் என்று நம்மால சொல்ல முடியுமா? ഞാൻ അതുകൊണ്ട് ഇങ്ങനെ പറയട്ടെ, அதனால நான் இப்படி சொல்றேன். കൂടേണ്ടതുപോലെ കൂടിയാ നടുക്ക് വരും. கூட வேண்டிய பிரகாரமாய் கூடுவோம் என்றால் அவர் வருவார். അവൻ നടുവിൽ കർത്താവിന്റെ സാന്നിധ്യം ഇല്ലെങ്കിൽ, நம்முடைய நடுவிலே ஆண்டவருடைய சமூகம் இல்லை என்றால் കർത്താവിന്റെ കുഴപ്പമല്ല, ஆண்டவருடைய பிரச்சனை அல்ல. അവൻ വാക്ക് മാറാത്തവനാ. அவர் வாக்கு மாறாதவர். ആരുടെ കുഴപ്പാ? யாருடைய பிரச்சனை? കൂടി വരുന്ന നമ്മുടെ കുഴപ്പാ. கூடி வந்திருக்கக்கூடிய நம்முடைய பிரச்சனை. ഇതിനകത്ത് വരാൻ പറ്റാത്ത പോലെ പ്രശ്നങ്ങൾ നടക്കുക. இதற்குள்ளாக ஆண்டவரை இயலாத நிலையிலே பிரச்சனைகள் இருக்கிறது. ഈ 1 കൊരിന്ത്യർ 11 അധ്യായത്തില് இந்த 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்திலே അതിന്റെ 18 വാക്യം മുതലാണ് കൂടി വരുമ്പോൾ എന്ന് പറഞ്ഞ് നാം വായിക്കുന്നത്. அதனுடைய 18 வசனத்தில் தானே நீங்கள் கூடி வந்திருக்கும் போது என்று ആ வாசிக்கிறோம். അധ്യായത്തിലാണ് നമ്മൾ കർത്തൃമേശയെ കുറിച്ച് വായിക്കുന്നത്. அந்த அதிகாரத்தில் தானே நாம் கர்த்தருடைய பந்தியை குறித்து வாசிக்கிறோம். പക്ഷെ അതിനേക്കാൾ മുമ്പ് അവിടെ പൗലോസ് എന്താ പറയുന്നതെന്ന് അറിയാമോ? ஆனால் அதை காட்டிலும் அதற்கு முன்பு பவுல் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ഒന്നാമത് നിങ്ങൾ സഭ കൂടി വരുമ്പോൾ, முதலாவது நீங்கள் சபை கூடி வரும்போது അവിടെ എന്തുണ്ടെന്നാ ഞങ്ങൾ കേൾക്കുന്നേ? அங்கே நாங்கள் என்ன இருக்கிறது என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். ഒന്നാമത് നിങ്ങൾ സഭ കൂടുമ്പോൾ നിങ്ങളുടെ ഇടയിൽ முதலாவது நீங்கள் கூடி வந்திருக்கும் போது உங்கள் நடுவிலே ഭിന്നതയുണ്ടെന്ന് ഞാൻ കേൾക്കുന്നു. பிரிவினை உண்டாயிருக்கிறது என்று நான் கேள்விப்படுகிறேன். അപ്പൊ ഈ കൊരിന്തിലെ സഭ കൂടി വരുമ്പോൾ, அப்படி என்றால் கொரிந்து சபையிலே கூடி வரும்போது കർത്തൃമേശയുണ്ട്, கர்த்தருடைய பந்தி இருக்குது, വചന ശുശ്രൂഷയുണ്ട്, பிரசங்கம் இருக்கிறது, പിന്നെ പല ശുശ്രൂഷകളും നടക്കുന്നുണ്ട്. அதுக்கப்புறம் அநேக கூட்டங்கள் ஊழியங்கள் പക്ഷെ நடைபெறுகிறது. പുറത്ത് കേൾക്കുന്ന എന്താണെന്നറിയാമോ? ஆனா வெளியே என்ன கேட்க தெரியுமா? ഒന്നാമത് കേൾക്കുന്നത് முதலாவது கேள்விப்படுகிறது ഭിന്നതയുണ്ടെന്ന്. பிரிவினையை குறித்து. അതാണോ കേൾക്കണ്ടേ? அதவா கேட்கணும் வெளியே? കൊരിന്ത്യ സഭയെ കുറിച്ചെന്നല്ല, கொரிந்து சபையை குறித்து அல்ல. ഇന്ന് നമ്മളൊക്കെ ഉൾപ്പെട്ട് നിൽക്കുന്ന സഭയെ കുറിച്ചും ഒന്നാമത് പുറത്ത് കേൾക്കുന്നത് എന്താ? இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய ஸ்தல சபையை குறித்தும் முதலாவது வெளியே என்ன தெரியுது?
ഞാൻ പറയുന്നില്ല കേട്ടോ, நான் சொல்லலைங்க, എനിക്ക് എല്ലാ സഭയെ കുറിച്ചും അറിയത്തില്ല. எனக்கு இங்குள்ள எல்லா சபை குறித்தும் പക്ഷെ தெரியாது. പൗലോസ് പറഞ്ഞത് ഞാൻ ഒന്ന് എടുത്തു പറയാം. ஆனால் பவுல் சொன்ன வார்த்தையை நான் எடுத்து சொல்லுகிறேன். ഒന്നാമത് ഭിന്നതയുണ്ടെന്ന് കേൾക്കുന്നു. முதலாவது பிரிவினை உண்டென்று கேள்விப்படுகிறேன். അങ്ങനെ ഉണ്ടെങ്കിൽ அப்படி இருக்கும் என்றால் കൂടി വരുന്നുണ്ടായിരിക്കാം, நீங்கள் கூடி வரலாம், പാട്ടും പ്രാർത്ഥനയും ആരാധനയും ഉണ്ടായിരിക്കാം, பாடலும் ஜெபமும் ஆராதனையும் இருக்கலாம். പക്ഷെ കർത്താവ് നടുവിൽ കാണത്തില്ല. ஆனால் ஆண்டவர் நடுவில் இருக்க மாட்டார், കർത്താവ് പുറത്തായിരിക്കും. அவர் வெளியே இருப்பார். ആ ലവുദിക്കയ സഭയുടെ ഒരു കാര്യം ഒന്നുകൂടെ ശ്രദ്ധിച്ചു. அந்த லவோதிக்கேய சபையினுடைய காரியத்தை ஒன்று கூட நம்ம கவனிப்போமே. അവരെല്ലാം കൂടി വരുന്നുണ്ട്, அவர்கள் எல்லாம் கூடி வருகிறார்கள், പക്ഷെ കർത്താവില്ല. ஆனால் ஆண்டவர் இல்லை. കർത്താവ് വരണമെന്നുള്ള ചിന്ത പോലും അവർക്കില്ല. ஆண்டவர் உள்ளே வர வேண்டும் என்கிற எண்ணம் கூட அவர்களுக்கு இல்லை. പിന്നെ ഒന്ന് തുറന്നു തന്നാ ചെല്ലണമെന്നുള്ള ചിന്ത ആർക്കാ ഉള്ളത്? ஆனா திறந்து கொடுத்தா உள்ள போகணும்ன்ற எண்ணம் யாருக்கு தான் இருக்குது? കർത്താവിനാ ഉള്ളത്. ஆண்டவருக்கு தான் இருக்குது. ഈ കൂടി വരുന്നവർക്ക് ആ ചിന്ത പോലും ഇല്ല. ஆனா கூடி வந்திருக்கவங்களுக்கு அந்த சிந்தனை கூட இல்லை. അതുപോലെ അവിടെ പ്രശ്നങ്ങൾ, அதுபோல அங்க பிரச்சனை. പ്രിയ ദൈവമക്കളെ, அருமையான தேவ பிள்ளைகளே, നമ്മുടെ സ്ഥലം സഭകൾ എങ്ങനെയുണ്ട്? நம்முடைய ஸ்தல சபைகள் எப்படி இருக்கிறது? നമ്മുടെ സഭകളെ കുറിച്ച് മറ്റുള്ളവർ കേൾക്കുന്ന പ്രധാന വാർത്ത എന്തായിരിക്കും? நம்முடைய சபையை குறித்து மற்றவர்கள் கேட்கக்கூடியதான முக்கியமான செய்தி எதுவாக അവിടെ இருக்கிறது? ഭിന്നതയുണ്ടെന്നാണോ? அங்கே பிரிவினை இருக்கிறது என்றால், അതോ അവിടെ இல்லை என்றால் அங்கே വചനാനുസരണം കൂടുന്ന ഒരു കൂട്ടമാണ്. வசனத்தின்படியாய் கூடி வரக்கூடியதான ஒரு അവർ கூட்டம். ദൈവമക്കളുടെ കൂട്ടമാണ്. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதான അവിടെ கூட்டம். ദൈവ സാന്നിധ്യമുണ്ട്. அங்கே தேவனுடைய சமூகம் இருக்கிறது. ഇതാ കേൾക്കേണ്ടത്. இதுதான் கேள்விப்பட வேண்டும். അതാണ് കൂടിവരവുകൾ കൊണ്ട് സാധിക്കേണ്ടത്. அதுதான் நாம் கூடி வருகிறது நிமித்தமாக உண்டாக வேண்டியது. അപ്പൊ നമ്മളിപ്പം ചിന്തിച്ചത്, நாம் இப்பொழுது சிந்தித்தது അപ്പം നുറുക്കാനുള്ള കൂടിവരവ്. அப்பம் விற்கும்படியாக கூடி வருதல். ആ കൂടിവരവിൽ നാം പങ്കെടുക്കുമ്പോൾ, அந்த கூடி வருதலிலே நாம் பங்கு பெறும்போது, ആ കൂടിവരവിൽ മാത്രമല്ല, அந்த கூட்டத்தில் மட்டுமல்ல, സഭായോഗങ്ങൾ കൂടുമ്പോഴൊക്കെയും சபை கூட்டங்களில் நாம் கூடி வரும் பொழுதெல்லாம் നമ്മുടെ ഹൃദയം പരമാർത്ഥമായിരിക്കണം. நம்முடைய இருதயம் உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும். അശുദ്ധി വെച്ചുകൊണ്ട്, அசுத்தமானதை வைத்துக்கொண்டு, മറ്റ് ദുർമനസാക്ഷിയോടുകൂടി, துர்மனசாட்சியோடு கூட അല്ല നാം പങ്കെടുക്കേണ്ടത്. நாம் பங்கு பெற கூடாது. മനസാക്ഷി ശുദ്ധമായിരിക്കും, நம்முடைய மனசாட்சி சுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும். ഹൃദയം പരമാർത്ഥമായിരിക്കും, இருதயம் உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும். ഉള്ളിൽ ഒന്ന് വെച്ചുകൊണ്ട് മറ്റൊന്ന് പ്രവർത്തിക്കുന്നവരായിട്ടല്ല, உள்ளே ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியே வேறொன்றை செய்யக்கூடியவர்களாக அல்ல. ഈ കർത്തൃമേശയിൽ പങ്കെടുക്കുമ്പോൾ இந்த கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறும்போது ഞങ്ങളൊന്ന്, நாங்கள் ஒன்றாக ഞങ്ങൾ இருக்கிறோம். സഹോദരങ്ങൾ, நாங்கள் சகோதரர்கள், ഞങ്ങൾ ഒരപ്പത്തിന്റെ അംശികൾ. நாங்கள் ஒரே அப்பத்தினுடைய அங்கங்கள். ഇത് വെളിപ്പെടുത്തുമ്പോൾ இதை வெளிப்படுத்தும் போது തമ്മിലും അങ്ങനെ ഒരു നല്ല ബന്ധം ഉണ്ടായിരിക്കണം. நம்மிலே நமக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்க வேண்டும். തമ്മിൽ കാണാൻ കഴിയാത്തവർ, நம்மிலே ஒருவர் பார்க்க இயலாத, തമ്മിൽ വാശിയും വൈരാഗ്യവും വെച്ചുകൊണ്ട്, ஒருவருக்கொருவர் வைராக்கியத்தையும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், തമ്മിൽ ഒന്നിച്ച് കൂട്ടായ്മ അനുഭവിക്കാൻ മനസ്സുകൊണ്ട് താല്പര്യമില്ലാതിരിക്കുമ്പോഴും, ஒருவரோடொருவர் ஐக்கியப்படுகிறதற்கு விரும்பாத நிலையில இருக்கும் போதும், അപ്പത്തിൽ പങ്കെടുത്താൽ അത് കപടമാണ്. அப்பத்திலே பங்கு பெறுவோம் என்றால் அது கபடபக்தி, അത് ദൈവത്തിന് ഇഷ്ടമല്ല. அது தேவனுக்கு பிரியமான ஒன்றல்ல. ശ്രദ്ധിച്ചിട്ടുണ്ടോ? നമ്മുടെ കർത്താവ് ഈ ഭൂമിയിലായിരുന്നപ്പോൾ நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியிலே இருந்த பொழுது ഏറ്റവും കഠിനമായ ഭാഷയിൽ വഴക്കു പറഞ്ഞത്, மிக கடினமான வார்த்தையிலே அவர் கடிந்து கொண்ட ஒரு காரியம் ആരോടാ? யாரிடத்தில் தெரியுமா? കപടഭക്തിക്കാരോടാ, அங்கே கபடபக்தி உள்ளவர்களிடத்தில், പരീശന്മാർ. பரிசேயர்களை അവരെ ഇങ്ങനെ വിളിച്ചു, அவர்களை இவ்விதமாய் அழைத்தார். കപടഭക്തിക്കാരായ പരീശന്മാരും ശാസ്ത്രിമാരുമായുള്ളവരെ. வேடதாரிகளாய் இருக்கக்கூடியதான பரிசேயர்களும் சாஸ்திரிமார்களே. എന്നിട്ട് ഇങ്ങനെ കൂട്ടിച്ചേർത്തു, இதை இப்படி சேர்த்து, നിങ്ങൾക്ക് അയ്യോ കഷ്ടം, மாயக்காரர்களே உங்களுக்கு ஐயோ, നിങ്ങൾക്ക് അയ്യോ കഷ്ടം. உங்களுக்கு ஐயோ. എന്താ പറഞ്ഞത്? എന്നിട്ട് ஆண்டவர் என்ன சொன்னார்? നിങ്ങൾ പുറമെ നോക്കിയ നല്ല ഭക്തരാ, நீங்கள் வெளியே பார்த்தால் நல்ல பக்திமான்கள். ശവക്കല്ലറയോടാ ഉപമിച്ചത്. அதை கல்லறையோடு கூட ஒப்பிட்டார். പുറം വെള്ള തേച്ച് പൂശിയിട്ടിരിക്കുക, மேலே வெள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. പക്ഷെ അകത്തോട്ടൊന്ന് നോക്കിയാൽ ஆனால் உள்ளே பார்த்தால் മൂക്ക് പൊത്തും, அங்கே மூக்கை மூடிக்கொள்கிற நிலை. ശവങ്ങളാ കിടക്കുന്നത്, அங்கே உள்ளே பிணங்கள் இருக்கிறது, ദുർഗന്ധം പുറത്തു വരും. துர்நாற்றம் வருகிறது. പക്ഷെ അതെല്ലാം അടച്ചു കഴിഞ്ഞാൽ, ஆனால் அதையெல்லாம் மூடிவிட்டால், പുറമെ നോക്കിയാൽ, வெளியே பார்த்தால் നല്ല പെയിന്റ് ഒക്കെ അടിച്ച് ഭംഗിയാക്കി, நல்ல பெயிண்ட் எல்லாம் அடித்து வெள்ளையடிக்கப்பட்ட நிலையிலே அழகுபடுத்தி, അതാ കർത്താവ് പറയുന്നത്. அதுதான் ஆண்டவர் சொல்றார். കപടഭക്തിക്കാരായ പരീശന്മാരും ശാസ്ത്രിമാരുമായുള്ളവരെ, மாயக்காரராகிய வேதபாரகர்களும் பரிசேயர்களுமே, നിങ്ങൾ വെള്ള തേച്ച ശവക്കല്ലറകൾക്ക് തുല്യം. நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்டதான கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். അകം മുഴുവൻ ചീഞ്ഞ് നാറുന്ന അസ്ഥി കുമ്പാരങ്ങളാണ്. உள்ளே முழுவதுமாக அழிந்து அங்கே அழுகி போய் இருக்கக்கூடியதான எலும்பு கூடுகளும் பிணங்களுமாய் இருக்கிறது. അകം ശുദ്ധമായിരിക്കണം, உள்ளே சுத்தமாய் இருக்க வேண்டும். ഹൃദയം പരമാർത്ഥമായിരിക്കണം, இருதயம் உண்மையுள்ளதாய் இருக்க வேண்டும். നല്ല മനസാക്ഷിയുള്ളവരായിരിക്കണം. நல் மனசாட்சி
மனசாட்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ഇതാണ് നമ്മുടെ കൂടിവരവുകൾ നാം ശ്രദ്ധിക്കേണ്ടത്. இதுதான் நம்முடைய கூடி வருதலை நாம் கவனிக்க வேண்டியது. പ്രത്യേകിച്ച് 1 കൊരിന്ത്യർ 11 അധ്യായം, விசேஷமாக 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் അപ്പം നുറുക്കാൻ കൂടി വരുന്ന കൂടിവരവിനെ കുറിച്ചാണ് പറയുന്നത്. அப்பம் விற்கும்படியாய் கூடி வரக்கூடியதான கூடுகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ഇത് അടിസ്ഥാന ഉപദേശമാണ് കേട്ടോ. இது ஒரு அடிப்படை போதனை ഈ அருமையானவர்களே. അടിസ്ഥാന ഉപദേശങ്ങളിൽ തെറ്റുപറ്റിയാൽ, இந்த அடிப்படை உபதேசங்களிலே தவறு பிழை ஏற்படும் என்றால் അതിന്റെ മുകളിലോട്ടുള്ള ഉപദേശങ്ങൾ പാലിച്ചിട്ട് ഒരു പ്രയോജനവുമില്ല. அதற்கு மேலே இருக்கக்கூடியதான உபதேசங்களை கைக்கொண்டு ஒரு ഞാൻ വേഗത്തിൽ മുൻപോട്ട് പോകട്ടെ. நான் வேகமாய் முன்னேறி போகிறேன். 1 കൊരിന്ത്യർ 11 അധ്യായം, 1 கொரிந்தியர் 11 அதிகாரம், നിങ്ങൾ കൂടി വരുമ്പോൾ, நீங்கள் கூடி வரும்போது, അപ്പം നുറുക്കാൻ കൂടുമ്പോൾ அப்பம் விற்கும்படியாய் கூடும்போது എങ്ങനെയൊക്കെ ആയിരിക്കണം? எப்படி இருக்க வேண்டும்? ഇനിയും ആവർത്തിക്കുന്നില്ല. இனி நான் மறுபடியும் சொல்ல விரும்பவில்லை. ഇനിയും അടുത്ത 2-3 അധ്യായങ്ങൾ, இனி அடுத்த 2-3 அதிகாரங்களில் 12, 13, 14 അധ്യായങ്ങൾ, 12, 13, 14 அதிகாரங்களில், ഈ 3 അധ്യായങ്ങളിലും இந்த 3 அதிகாரங்களிலும் പറയുന്ന പ്രധാനപ്പെട്ട വിഷയം, சொல்லப்படுகிற மிக முக்கியமான விஷயம் സഭയ്ക്കുള്ളിൽ നടക്കുന്ന ശുശ്രൂഷകളെ കുറിച്ചാണ്. சபைக்குள்ளாக நடக்கக்கூடியதான கூடுகையின் அந்த கூலியங்களை குறித்து, പല വരങ്ങളെ കുറിച്ച് അവിടെ പറയുന്നുണ്ട്. பல வரங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. അതിൽ പ്രധാനമായിട്ട് 1 കൊരിന്ത്യർ 12:8 പറയുന്നു, அதிலே மிக முக்கியமாக 1 கொரிந்தியர் 12:8 சொல்லப்பட்டிருக்கிறது. ഒരുത്തൻ ആത്മാവിനാൽ ജ്ഞാനത്തിന്റെ വചനം, മറ്റൊരുത്തൻ അതേ ആത്മാവിനാൽ പരിജ്ഞാനത്തിന്റെ വചനം. ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும். മതി. അവിടെ വചനത്തെ തന്നിട്ടുണ്ടെന്നാ പറയുന്നത്. அங்கே வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. എന്നിട്ട് വേറെ ചില കൃപാവരങ്ങളെ കുറിച്ചും അവിടെ പറയുന്നുണ്ട്. வேறு சில ஆவிக்குரிய வரங்களை குறித்தும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. രോഗശാന്തിയുടെ വരം, அங்கே வியாதியை சுகமளிக்கிற வரம், ഭാഷാവരം, அங்கே அந்நிய பாஷை, അന്യഭാഷയുടെ വ്യാഖ്യാന വരം, அந்நிய பாஷையை வியாக்கியானம் செய்கிற வரம், ഇങ്ങനെ പല വരങ്ങളെ കുറിച്ച് അവിടെ പറയുന്നുണ്ട്. இப்படி பல வரங்களை குறித்து அங்கே வாசிக்கிறோம். പക്ഷെ അതൊന്നും ഇന്നില്ല എന്നുള്ളത് ഞാൻ വിശദീകരിക്കുന്നില്ല. ஆனா அவைகள் இல்லை என்று இனி இல்லை என்கிறதை குறித்து நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ഇത് കൊരിന്ത്യ സഭ അന്നുണ്ടായിരുന്ന കാലഘട്ടത്തിൽ ഉണ്ടായിരുന്നു. அதாவது அன்றைக்கு கொரிந்து சபையின் காலகட்டத்தில் இவைகள் இருந்தது. എന്നാൽ ഇന്ന് ദൈവസഭയിൽ ஆனால் இன்றைக்கு தேவனுடைய ഈ சபையிலே അത്ഭുത വരങ്ങൾ എന്ന് പറയുന്നവ ഇല്ല. இந்த அற்புத வரங்கள் என்கிறதான வரங்கள் இல்லை. അതില്ല എന്നുള്ളത് വിശദമായി പഠിക്കേണ്ട വേറൊരു വിഷയമാണ്. அது இல்லை என்று சொல்லுகிறதை விளக்கமாக படிக்க வேண்டிய வேறொரு கருப்பொருள். നമ്മുടെ ഈ ദിവസങ്ങളിലെ ക്ലാസ്സിൽ അതിനുള്ള സമയമില്ല. இந்த நாட்களில் உள்ளதான வகுப்புகளுக்கு நேரம் அதிலே இல்லை. എന്നാൽ അത് ഉള്ള സമയത്ത്, ஆனால் அவைகள் இருந்த காலகட்டத்திலே ഇന്ന് ഉള്ള വരങ്ങൾ இன்றைக்குள்ள வரங்கள் എങ്ങനെ ഉപയോഗിക്കണം, எப்படி பயன்படுத்த வேண்டும், അതിന്റെ വിശദീകരണമാണ് അവിടെ തന്നിട്ടുള്ളത്. அதனுடைய விளக்கம் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ആ വിശദീകരണം തന്നിരിക്കുന്നിടത്ത് அந்த விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிற இடத்தில் 12 അധ്യായത്തിന്റെ 7 വാക്യത്തിൽ പറയുന്നു, 12 அதிகாரத்தினுடைய 7 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ആത്മാവിന്റെ പ്രകാശനം പൊതുപ്രയോജനത്തിനായി നൽകപ്പെടുന്നു. ஆவியினுடைய அனுக்கிரகம் பொது பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழிலே அவனவனுக்கென்று இருக்கும் பொது பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. അപ്പോൾ എന്തിനാണ് ഈ വരം തന്നിരിക്കുന്നത്? அப்படி என்றால் இந்த வரம் எதற்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது? 14 അധ്യായം 26 വാക്യം, 14 அதிகாரத்தினுடைய 25 வாக்கியம், ആകയാൽ എന്ത് സഹോദരന്മാരെ, നിങ്ങൾ കൂടി വരുമ്പോൾ ഓരോരുത്തരും സങ്കീർത്തനമുണ്ട്, ഉപദേശമുണ്ട്, വെളിപ്പാടുണ്ട്, അന്യഭാഷയുണ്ട്, വ്യാഖ്യാനമുണ്ട്, സകലവും ആത്മീയ വർധനയ്ക്കായി ഉതകട്ടെ. 26 வசனம், நீங்கள் கூடி வந்திருக்கும் போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவுள். ദൈവം നമുക്ക് തന്നിട്ടുള്ള കഴിവുകൾ, ஆகவே தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடியதான வரங்கள், പ്രത്യേകിച്ച് ഇവിടെ ദൈവവചനത്തിന്റെ ശുശ്രൂഷ, விசேஷமாக தேவனுடைய வசனத்தை போதித்தல், അത് ചെയ്യുമ്പോൾ அதை செய்யும் போது പൊതുപ്രയോജനം ഉണ്ടാകണം. அங்கே பொது ஜனங்க மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக അത് வேண்டும். സഭയുടെ ആത്മീയ വർധനയ്ക്കായിരിക്കണം. அது சபையினுடைய ஆவிக்குரிய பக்தி விருத்திக்கு எதுவாக இருக்க வேண்டும். അതിന് ശ്രദ്ധിക്കേണ്ട ചില കാര്യങ്ങളാണ് അധ്യായങ്ങളിൽ പറഞ്ഞിട്ടുള്ളത്. அதிலே கவனிக்க வேண்டிய சில காரியங்கள் தான் அந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. അതിൽ 1:7 വാക്യം പറയുന്നു, அதிலே 1:7 வசனம் சொல்கிறது, ആത്മാവിന്റെ പ്രകാശനം എന്ന്. ஆவியினுடைய அனுக்கிரகம் என்று പറഞ്ഞാൽ എന്താ അതിന്റെ അർത്ഥം? என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? ദൈവാത്മാവ് തരുന്ന പ്രകാശനത്തിനനുസരിച്ച് ശുശ്രൂഷ ചെയ്യേണ്ടത്. தேவ ஆவியானவர் கொடுக்கிற வெளிப்படுதலின் நிலையிலே நாம் நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். എന്താ പ്രകാശനം എന്ന വാക്കിന്റെ അർത്ഥം എന്നറിയാം? அந்த ஆவியின் அனுக்கிரகம் அல்லது தேவ ஆவியானவர் கொடுக்கக்கூடிய வெளிப்படுத்தல் என்றால் என்ன? അത് പ്രകാശനം, വെളിപ്പെടുത്തലല്ല. വെളിപ്പെടുത്തൽ റെവലേഷൻ. ദിസ് ഈസ് ഇലൂമിനേഷൻ. அனுக்கிரகம், ലൈറ്റ്. லைட், ஓகே, வெளிச்சம்.
ഒരു പ്രത്യേക വേദഭാഗത്തിന്റെ മേൽ ஒரு விசேஷித்த வேத பகுதியின் மீது ദൈവം നമുക്കൊരു വെളിച്ചം തരികയാണ്. தேவன் நமக்கு ஒரு வெளிச்சம் தருகிறார். ഒരു പുതിയ വെളിപ്പാട് തരികയല്ല. ஒரு புதிய வெளிப்படுத்தல் அல்ல. വെളിപ്പാട് ഇന്നില്ല. இன்றைக்கு வெளிப்பாடுகள் இல்லை. ഇപ്പൊ ചിലപ്പോ ചിലരൊക്കെ ഇങ്ങനെ പറയുന്ന കേൾക്കും. சிலர் இப்படி சொல்றதை நாம கேட்போம். ഞാൻ ഇന്നലെ രാത്രി കിടന്നുറങ്ങിയപ്പോൾ എനിക്ക് കിട്ടിയ ഒരു വെളിപ്പാടാ ഞാൻ പറയാൻ நேத்து ராத்திரி நான் தூங்கின போது எனக்கு கிடைத்த ஒரு வெளிப்பாட்டை நான் உங்களுக்கு சொல்ல പോകുന്നത്. പ്രിയപ്പെട്ടവരെ, അങ്ങനെ പുതിയ വെളിപ്പാടൊന്നും ഇന്ന് തരുന്നില്ല. அருமையானவர்களே, இன்றைக்கு அப்படிப்பட்டதான புதிய வெளிப்பாடுகள் ஒன்றும் கிடைக்கிறது இல்லை. പണ്ടുറക്കത്തിൽ കൊടുത്തിട്ടുണ്ട്, முன்னாலே உள்ளவங்களுக்கு கொடுத்திருக்கிறார். സ്വപ്നങ്ങളിലൂടെ കൊടുത്തിട്ടുണ്ട്, பரலோகத்திலிருந்து தேவன் கொடுத்திருக்கிறார். ദർശനങ്ങൾ കാണിച്ചിട്ടുണ്ട്. தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். എന്നാൽ ഇന്ന് അതൊന്നുമില്ല. ஆனால் இன்றைக்கு அவைகள் ஒன்றும் இல்லை. ഇന്ന് പുതിയ വെളിപ്പാടില്ല. இன்றைக்கு புதிய வெளிப்பாடு இல்லை. ദൈവം വെളിപ്പെടുത്തി കൊടുത്തത് മുഴുവൻ നമുക്ക് എഴുതി തന്നിട്ടുണ്ട്. தேவன் வெளிப்படுத்தி கொடுத்த எல்லாம் நமக்கு எழுதி നമുക്ക് கொடுக்கப்பட்டிருக்கிறது. ആവശ്യമായത് മുഴുവൻ എഴുതി തന്നിട്ടുണ്ട്. நமக்கு தேவையான எல்லாம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. പിന്നെ ഇന്ന് എന്താ ഉള്ളത്? அப்படி என்றால் இன்றைக்கு என்ன എഴുതി இருக்கிறது? കിട്ടിയ எழுதி கிடைக்கப்பெற்ற ദൈവത്തിന്റെ വെളിപ്പാടിന്റെ മേൽ தேவனுடைய வெளிப்படுத்தல்கள் மேல் വെളിച്ചം കിട്ടുകയാണ്. நமக்கு ஒரு பிரகாச வெளிச்சம் கிடைக்கிறது. അത് എപ്പോഴാ കിട്ടുന്നത്? அது எப்படி கிடைக்கிறது? ഈ വചനം വായിക്കുമ്പോൾ, இந்த വசനத்தை വാസിക്കും போது, ഇത് ധ്യാനിക്കുമ്പോൾ இதை தியானிக்கும் போது ദൈവം ചില ചിന്തകൾ നമ്മുടെ മനസ്സിലേക്ക് തരിക, தேவன் சில சிந்தனைகளை நம்முடைய மனதிலே தருகிறார். ചില ആത്മീയ ആലോചനകൾ തരിക. சில ஆவிக்குரிய ஆலோசனைகளை தருகிறார். അത് ലഭിക്കുന്നവരോ വേണം ദൈവവചനത്തിന്റെ ശുശ്രൂഷ ചെയ്യാൻ. அதை பெற்றுக்கொள்கிறவர்கள் தான் தேவனுடைய வசனத்தை போதிக்க வேண்டும். ഇവിടെ ദൈവദാസന്മാർ അനേകർ ഇരിപ്പുണ്ടല്ലോ. இங்கே கர்த்தருடைய ஊழியர்கள் அநேகர் இருக்கிறீர்கள் அல்லவா? സഭകളിൽ ദൈവവചനത്തിന്റെ ശുശ്രൂഷ ചെയ്യുന്ന സഹോദരന്മാരുണ്ടെന്ന് ഞാൻ കരുതുന്നു. சபையிலே தேவனுடைய வசனத்தை போதிக்கக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறீர்கள் நான் ആ நினைக்கிறேன். ശുശ്രൂഷകൾ ചെയ്യുമ്പോൾ அந்த ஊழியங்களை நீங்கள் நிறைவேற்றும் போது സഭയ്ക്ക് പ്രയോജനം കിട്ടണമെങ്കിൽ, சபைக்கு பயன் கிடைக்க வேண்டும் என்றால், പ്രത്യേകിച്ച് സഭയ്ക്ക് ആത്മീയ പ്രയോജനം കിട്ടണമെങ്കിൽ, விசேஷமாக சபையிலே ஆவிக்குரிய பக்தி விருத்தி உண்டாக வேண்டும் என்றால், നിങ്ങൾ ചെയ്യുന്ന ശുശ്രൂഷകൾ நீங்கள் செய்யக்கூடிய ஊழியங்கள் വചനത്തിന്റെ മേൽ ലഭിക്കുന്ന പ്രകാശനത്തിനനുസരിച്ചായിരിക്കണം. வசனத்தின் மேல் கிடைக்கக்கூடிய வெளிச்சத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். വചനത്തിലെ പ്രകാശനം. அந்த வசனத்திலே அந்த வெளிச்சம். ഞാൻ ചില നാളുകൾക്ക് മുമ്പ് ഒരു ദൈവദാസന്റെ ഭവനത്തിൽ ശുശ്രൂഷകൾക്ക് പോയതാ. അല്പസമയം ചിലവഴിച്ചു. நான் ஒரு ஊழியத்தின் நிமித்தமாக சில நாட்களுக்கு முன்னதாக போன பொழுது ஒரு ஊழியக்காரருடைய வீட்டிலே கொஞ்ச நேரம் நான் தங்கி இருந்தேன். അപ്പൊ ഞാൻ അങ്ങനെ വീടുകളിലൊക്കെ ചെല്ലുമ്പോൾ ഏറ്റവും ആദ്യം എന്റെ ശ്രദ്ധയിൽ വരുന്നത് അവിടുത്തെ ഷെൽഫിൽ ഇരിക്കുന്ന പുസ്തകങ്ങളാണ്. நான் முதலாவது அவ்விதமாக வீடுகளுக்கு போகும் பொழுது முதல்ல என்னுடைய கவனத்தை கவருகிறது அங்கே இருக்கக்கூடியதான வீடுகளில் இருக்கக்கூடிய புத்தகம். അപ്പൊ ഞാൻ ദേവദാസന്റെ ഷെൽഫിൽ ഒരു ചെറിയ പുസ്തകം കണ്ടു. அப்பொழுது நான் அந்த ஊழியக்காரருடைய அந்த புத்தக அலமாரியிலே ஒரு சிறிய புத்தகத்தை கண்டேன். ഞാനതിങ്ങനെ എടുത്തു നോക്കി. அதை நான் எடுத்து பார்த்தேன். അപ്പൊ ആ പുസ്തകത്തിന്റെ പേരെന്താണെന്നറിയാമോ? அந்த புத்தகத்தினுடைய பேர் என்ன தெரியுமா? 1001 പ്രസംഗ കുറിപ്പുകൾ. 1001 பிரசங்க குறிப்புகள். ഞാൻ ചോദിച്ചു, സഹോദര, ഈ പ്രസംഗം എല്ലാം പ്രസംഗിച്ചോ? நான் கேட்டேன், சகோதரா, இந்த பிரசங்கத்தை எல்லாம் பிரசங்கம் பண்ணீங்களா? അദ്ദേഹം ഒരു നല്ല മനുഷ്യനായിരുന്നു. அவர் ஒரு நல்ல மனிதனாயிருந்தார். ഒരു ശുദ്ധ മനസ്സുള്ള ആളാണ്. ஒரு சுத்த மனசுள்ள நபர். അതുകൊണ്ട് അദ്ദേഹം എന്നോട് ഇങ്ങനെ പറഞ്ഞു, உடனே அவர் இவ்விதமாய் சொன்னார், സാറേ, അത് തീർന്നില്ല, അത് തുടങ്ങി അതിന്റെ പകുതി ആയതേ ഉള്ളൂ. ஐயா, நான் அதை முடிக்கல, அது தொடங்கி பாதி பிரசங்கம் பண்ணியிருக்கேன், இன்னும் பாதி பிரசங்கம் இருக்கு அப்படின்னாரு. അദ്ദേഹം ഉള്ള കാര്യം പറഞ്ഞു. அவர் தன்னுடைய உண்மையை சொன்னார். അപ്പൊ അദ്ദേഹം പ്രസംഗിച്ചത് മുഴുവൻ ആർക്ക് കിട്ടിയ പ്രകാശനമാണ്? அப்படி என்றால் அவருக்கு கிடைத்ததான அந்த பிரசங்கம் எல்லாம் யாருக்கு கிடைக்கப்பட்ட வெளிச்சம்? ഏതോ ഒരു ദൈവദാസന് കിട്ടിയ പ്രകാശനം എഴുതി വെച്ചത് നോക്കി അങ്ങ് പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുക. ஏதோ ஒரு ஊழியக்காரர் அவருக்கு கிடைத்த வெளிச்சத்தை எழுதி வைத்திருக்கிறார், அதை எடுத்து அவர் பிரசங்கிக்கிறார். അങ്ങനെ പ്രസംഗിക്കരുത് കേട്ടോ. அப்படி பிரசங்கிக்க கூடாது. സഭയിലെ ശുശ്രൂഷകൾ, சபையுடைய ஊழியங்கள் സഭയ്ക്ക് പ്രയോജനം കിട്ടണമെങ്കിൽ, சபைக்கு பக்தி விருத்தி உண்டு பண்ண வேண்டும் என்றால், നിങ്ങൾ ഇരിക്കുക വചനത്തിന്റെ മുമ്പിൽ. நீங்கள் தேவனுடைய வசனத்துக்கு முன்பாக அமர்ந்திருக்க வேண்டும். ഒരുപക്ഷെ ഇങ്ങനെ കിട്ടുന്ന പുസ്തകങ്ങൾ വായിച്ചു, ஒரு கிடைக்கிற புத்தகங்களை வாசிக்கணும். ആ വായിക്കുന്നതൊക്കെ അതിനകത്ത് ഉൾപ്പെടുത്തിക്കോ. அதை நீங்கள் വാசிக்கிறவைகளை அதிலே உள்ளே எடுத்துக்கொள்ளுங்கள். പക്ഷേ ആ വേദഭാഗത്തിന്റെ മേൽ, ஆனால் அந்த வேத பகுதியின் மேல் നിങ്ങൾക്ക് ലഭിച്ച പ്രകാശനം, உங்களுக்கு கிடைத்த வெளிச்சம் വല്ലോർക്ക് കിട്ടിയ പ്രകാശനമല്ല നിങ്ങൾ വിളമ്പി കൊടുക്കണ്ടേ. வேறு யாருக்கோ கிடைத்ததான வெளிச்சத்தை நீங்கள் பிரசங்கிப்பதல்ல. ഞാൻ മുമ്പേ ആ കുഞ്ഞുങ്ങളോടുള്ള ബന്ധത്തിൽ സംസാരിച്ചപ്പോൾ പറഞ്ഞ കാര്യം ഒന്നുകൂടൊന്ന് ആവർത്തിക്കട്ടെ. நான் ஏற்கனவே முன்னாலே அங்கே பிள்ளைகளோடு பேசின காரியத்தில் ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ആശയമല്ല ആവർത്തിക്കുന്നത്, அந்த அர்த்தத்தை நான் இங்கே சொல்லவில்லை. ആ കൂട്ടത്തിൽ ഭക്ഷണം കൊടുക്കേണ്ടി വന്നപ്പോൾ, அந்த கூட்டத்திலே உணவு கொடுக்க வேண்டி வந்தபோது ആ പയ്യന്റെ കയ്യിലെ 5 അപ്പം കെട്ടി. அந்த பையனுடைய கையிலே 5 அப்பம் இருந்தது. അന്ത്രയോസ് വന്ന് കർത്താവിനോട് പറഞ്ഞു, அந்திரேயா வந்து ஆண்டவரிடத்தில் சொன்னார், 5 അപ്പമുണ്ട്. இதோ 5 அப்பம் உண்டு. കർത്താവിന് ഇങ്ങനെ പറയാമായിരുന്നു. ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கலாம். ഞാൻ പ്രാർത്ഥിച്ചോളാം, நான் ஜெபம் பண்றேன், അതെല്ലാം കൂടെ നിങ്ങൾ മേടിച്ച് കീറി മുറിച്ചങ്ങോട്ട് വിതരണം ചെയ്യ്. நீங்கள் எல்லாம் அதை வாங்கி அப்படியே பிட்டு எல்லாருக்கும் பரிமாறுங்கள். അത് പോരായിരുന്നു. அது போதும்ல? തീർച്ചയായിട്ടും അത്
അത്ഭുതം നടന്നേനെ. நிச்சயமா அது மூலமா அற்புதம் நடந்திருக்கும். പക്ഷെ കർത്താവ് എന്താ പറഞ്ഞെന്നറിയാം? ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? അല്ലെങ്കിൽ എന്താ കർത്താവ് ചെയ്തതെന്നറിയാം? அல்லது ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? ആ അഞ്ചപ്പം എന്റെ കയ്യിലോട്ട് താ. அந்த 5 அப்பத்தை என்னுடைய கையிலே தா. ആ അഞ്ചപ്പം കർത്താവിന്റെ കയ്യിലേക്ക് വന്നു. அந்த 5 அப்பம் ஆண்டுடைய கையிலே வந்தது. കർത്താവ് അതിനെ கர்த்தர் அதை കീറി മുറിച്ചിട്ട് அதை பிட்டு எடுத்து ശിഷ്യന്മാരെ ഏൽപ്പിച്ചു. சீஷரிடத்திலே கொடுத்தார். ഇനിയും വിളമ്പി കൊടുത്തു. இனி பரிமாறுங்கள். അപ്പൊ ഈ ശിഷ്യന്മാര് വിളമ്പി കൊടുത്തത് ആരുടെ കയ്യിൽ നിന്ന് കിട്ടിയ അപ്പം? அப்படி என்றால் சீஷர்கள் அங்கே பரிமாறினது யாருடைய கரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அப்பம்? ഈ പയ്യന്റെ കയ്യിൽ ഇരുന്ന് 5 പോയിന്റ് അല്ല അങ്ങോട്ടെടുത്ത് വിളമ്പി കൊടുത്തത്. இந்த பையனுடைய கையில் இருந்து 5 பாயிண்டை எடுத்து அதை பரிமாறவில்லை. ആർക്കോ കിട്ടിയ പ്രകാശനത്തിലെ 5 പ്രസംഗത്തിന്റെ ആശയങ്ങൾ അല്ല എടുത്തു കൊടുത്തത്. யாருக்கோ கிடைத்த வெளிச்சத்திலிருந்து 5 பிரசங்கங்களை எடுத்து அங்கே அதை ആ போதிக்கிறதல்ல. കിട്ടിയ പോയിന്റുകളും അപ്പങ്ങളും എല്ലാം കർത്താവിന്റെ കയ്യിലോട്ട് കൊടുത്തു. அந்த கிடைத்த குறிப்புகளை எல்லாம் ஆண்டவருடைய கையிலே கொடுத்து കർത്താവ് അതിനെ ஆண்டவர் அதை കൊടുക്കേണ്ട പോലെ കീറി മുറിച്ചു തരും. அங்கே கொடுக்க வேண்டிய பிரகாரமாய் அதை பிட்டு അപ്പൊ கொடுப்பார். ഈ ശിഷ്യന്മാര് വിളമ്പി കൊടുത്തത് ആരുടെ കയ്യിൽ നിന്ന് കിട്ടിയ അപ്പം? அப்படி என்றால் சீஷர்கள் பரிமாறினது யாருடைய கையிலிருந்து ആ கொடுக்கப்பட்ட அப்பம்? പയ്യന്റെ കയ്യിൽ നിന്ന് കിട്ടിയ അപ്പമല്ല, அந்த பையனுடைய கையிலிருந்து கொடுக்கப்பட்ட அப்பம் அல்ல, കർത്താവിന്റെ കയ്യിൽ നിന്ന്. ஆண்டவருடைய கையிலிருந்து. ദൈവദാസന്മാരെ, கர்த்தருடைய ஊழியர்களே, വിളമ്പുന്നതിന് മുമ്പ് ഒരു കാര്യം ശ്രദ്ധിച്ചോണം. பரிமாறுகிறதற்கு முன்னால ஒரு காரியத்தை கவனிக்கணும். അത് കൊടുക്കേണ്ടതുപോലെ കീറി മുറിച്ച് തരുന്നത് அதை കർത്താവായിരിക്കും. கொடுக்க வேண்டிய பிரகாரமாக அதை பிட்டு வெட்டி கொடுக்கக்கூடியவர் ஆண்டவர். കർത്താവിന്റെ കയ്യിൽ നിന്ന് കിട്ടിയാൽ ஆண்டவருடைய கையிலிருந்து கிடைக்கும் അത് என்றால் വിളമ്പി കൊടുത്തു. அதை பரிமாற வேண்டும். അത് പ്രയോജനപ്പെടും. அது பயனுள்ளதாக അത് இருக்கும். കഴിക്കുന്നവർക്ക് നിറയും. அதை சாப்பிடுகிறவர்களுக்கு അത് வயிறு நிரம்பும். കേൾക്കുന്നവർക്ക് அதை கேட்கிறவர்களுக்கு ആത്മീയ പ്രയോജനമുണ്ടാകും. ஆவிக்குரிய பயன் உண்டாகும். അവൻ ദൈവവചനത്തിന്റെ ശുശ്രൂഷ, ஆகவே தேவனுடைய வசனத்தினுடைய ஊழியம் അത് ചെയ്യുന്നവർക്ക് ലഭിക്കുന്ന ആത്മീയ പ്രകാശനത്തിനനുസരിച്ചായിരിക്കണം. அதை செய்கிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வசனத்தின் மேல் உள்ளதான ஆவிக்குரிய வெளிச்சத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். എനിക്ക് ദൈവവചനത്തിൽ ലഭിക്കുന്ന പ്രകാശനം, எனக்கு தேவனுடைய வசனத்திலே கிடைக்கக்கூடிய வெளிச்சம், അതാണ് ഞാൻ ശുശ്രൂഷിക്കേണ്ടത്. அதை தான் நான் பிரசங்கிக்க வேண்டும். അതാണ് ഞാൻ വിളമ്പി കൊടുക്കേണ്ടത്. அதை தான் நான் பரிமாற வேண்டும். അതാണ് ഞാൻ മറ്റുള്ളവർക്ക് കൊടുക്കേണ്ടത്. அதுதான் நான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். അപ്പൊ അതാ കൊടുക്കുന്നതെങ്കിൽ அதை தான் நாம் கொடுப்போம் என்றால் ആ വചനം കൊണ്ട് എനിക്ക് പ്രയോജനമുണ്ട്. அந்த வசனத்தினாலே எனக்கு பயன் உண்டு. അതാ ഞാൻ നിങ്ങൾക്കും പകർന്നു തരുന്നത്. அதை தான் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறேன். അതാണ് ശുശ്രൂഷയിൽ ശ്രദ്ധിക്കേണ്ടത്. அதுதான் இந்த ஊழியத்திலே கவனிக்க வேண்டியது. ദൈവസഭകളിലെ ശുശ്രൂഷകൾ അങ്ങനെ ആയിരിക്കണം. தேவனுடைய சபையிலே காணப்படுகிற ஊழியங்கள். ഇനി രണ്ടാമത് അവിടെ കാണുന്നത്, இனி இரண்டாவதாக நாம் இங்கே காண்கிறது, ആ അധ്യായങ്ങൾ മുഴുവൻ ശ്രദ്ധിച്ചാൽ, அந்த அதிகாரங்கள் முழுவதுமாய் கவனித்தால், പ്രത്യേകിച്ച് 12-ാം അധ്യായത്തിന്റെ 8-ാം വാക്യം, விசேஷமாக 12ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனம், 12-ാം അധ്യായത്തിന്റെ 28 മുതലുള്ള വാക്യങ്ങൾ, 12ஆம் அதிகாரத்தின் 8 தொடங்கியுள்ள வசனங்களில் ഈ ഭാഗങ്ങൾ വായിച്ചാൽ இந்த பகுதியில வாசித்தால் നമുക്ക് ഇങ്ങനെ കാണാം. நாம் இவ்விதமாய் பார்க்கலாம். ഓരോരുത്തനും വരം ലഭിച്ചതുപോലെ, அவனவனுக்கு கொடுக்கப்பட்ட வரத்தின்படியாக. അപ്പൊ എങ്ങനെ വേണം ശുശ്രൂഷിക്കാൻ? அப்படி என்றால் எப்படி நாம் ஊழியம் செய்ய വരം வேண்டும்? ലഭിച്ചതനുസരിച്ച്. வரம் கொடுக்கப்பட்டபடி. അപ്പൊ എനിക്ക് ശുശ്രൂഷയ്ക്കുള്ള വരം ഉണ്ടെങ്കിൽ ഞാൻ ചെയ്യണം. எனக்கு அப்படிப்பட்டதான ஊழிய வரம் இருக்கும் என்றால் அந்த ஊழியத்தை நான் நிறைவேற்ற അല്ല, வேண்டும். വേറെ ഏതാ എനിക്ക് ലഭിച്ച വരം? அது எனக்கு கொடுக்கப்பட்ட வரம் என்ன? അതാ ഞാൻ ചെയ്യേണ്ടത് அதை நான் செய்ய வேண்டும் എന്ന് പറഞ്ഞാൽ, என்று சொன்னால், സഭകളിലെ ദൈവവചനത്തിന്റെ ശുശ്രൂഷ എന്ന് പറയുന്നത് சபையிலே தேவனுடைய வசனத்தை போதிக்கிற ஊழியம் என்று சொல்லுகிறது ആരെങ്കിലും എങ്ങനെയെങ്കിലും ചെയ്യേണ്ട ശുശ്രൂഷയല്ല. யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒரு ஊழியம் அல்ல. ചിലടത്ത് ഇങ്ങനെ ശുശ്രൂഷയ്ക്ക് എഴുന്നേറ്റ് നിന്ന് ചിലർ പറയുന്നത് കേട്ടിട്ടുണ്ട്. சில நேரங்கள்ல சில இடங்கள்ல அந்த பிரசங்கத்துக்காக எழுந்து நின்று சில சொல்லுகிறதை கேட்டிருக்கிறேன். ഒരു ഗസ്റ്റ് ഒരു സഭയിലോട്ട് ചെന്നതാ. ஒரு விருந்தினர் ஒரு சபைக்கு போயிருந்தார். അപ്പൊ സഭയിലെ ചുമതലപ്പെട്ടവരെല്ലാം കൂടെ അദ്ദേഹത്തോട് എന്ന് പറഞ്ഞു, அப்போ சபையில் உள்ள பொறுப்பாளர்கள் அவரிடத்துல போய் சொன்னாங்க, ഇന്നത്തെ വചന ശുശ്രൂഷ ചെയ്യണം. இன்றைக்கு நீங்க பிரசங்கம் பண்ண வேண்டும். ഞങ്ങളുടെ ഗസ്റ്റാ ഇന്ന്. நீங்க எங்களுடைய விருந்தினராய் வந்திருக்கிறீங்க. അപ്പൊ അദ്ദേഹം പറയും, അയ്യോ ഞാനോ? ஐயோ, அப்ப அவர் சொன்னார், ஐயோ நானா? അയ്യോ ഇവിടെ ആരെങ്കിലും ചെയ്താ പോരെ? ஓ, இங்க நீங்க யாராவது பிரசங்கம் അപ്പൊ பண்ணுங்க. എൽഡേഴ്സ് അങ്ങ് നിർബന്ധിച്ചു. அப்ப அந்த മൂപ്പர்கள் അല്ല, கட்டாயப்படுத்தினார்கள். ഇവിടെ ഞങ്ങൾ എന്നും ചെയ്യുന്ന. நாங்க தான் எப்பவுமே பிரசங்கம் பண்றோம். ഓ ഇന്ന് സഹോദരൻ ചെയ്യ്. இன்னைக்கு சகோதரா நீங்க பிரசங்கம் பண்ணுங்க. ആ നിർബന്ധം അദ്ദേഹം അങ്ങ് സ്വീകരിച്ചു. அந்த கட்டாயத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். വചന ശുശ്രൂഷയ്ക്ക് എഴുന്നേറ്റ് നിന്നു. அவர் வசனத்தை பிரசங்கிக்க எழுந்து நின்றார். അദ്ദേഹം തുടങ്ങുന്നത് ഇങ്ങനെയാ. அவர் இவ்விதமாக தொடங்கினார்.
ഞാൻ ഇന്ന് ശുശ്രൂഷ ചെയ്യാനുള്ള യോഗ്യതയൊന്നും ഉള്ളയാളല്ല. இன்றைக்கு இந்த வசனத்தை பிரசங்கிக்கக்கூடிய தகுதி உள்ளவன் நான் அல்ல. ഞാൻ അതിനൊന്നും ഒരുങ്ങിയല്ല വന്നത്. நான் அதுக்காக ஆயத்தமா வரல. പക്ഷെ നിർബന്ധിച്ചതുകൊണ്ട് ഞാൻ ഒരു ഭാഗം എടുത്ത് ചില ചിന്തകൾ പറയാൻ പോവാ. ஆகவே என்னை கட்டாயப்படுத்தினதுனால ஒரு பகுதி எடுத்து சில சிந்தனைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். അങ്ങനെങ്ങാനും കേൾക്കുകയാണെങ്കിൽ പറഞ്ഞാൽ നല്ലത്. സഹോദര എന്നാ ഇന്ന് അവിടെ ഇരി, പിന്നെ ഒരുങ്ങി വന്നിട്ട് പറഞ്ഞാൽ മതി. அப்படி எங்கேயாவது கேட்பீங்கன்னா எழுந்துன்னு சொல்லலாம். சகோதரா நீங்க போதும், இனிமே ஆயத்தமாகி வந்து பேசுங்க. സഭകളോട് ഞാൻ പറയട്ടെ, சபைகளில் நான் சொல்லுகிறேன். സഭയുടെ എൽഡേഴ്സ് ചുമതലപ്പെട്ടവരോട് പറയട്ടെ, சபையுடைய மூப்பர்கள் பொறுப்புள்ளவர்களுக்கு நான் சொல்லுகிறேன். സഭയിലെ ആത്മീയ ശുശ്രൂഷ, சபையுடைய வசனத்தை போதிக்கக்கூடிய ஊழியம், അത് കൃപാവരമുള്ളവർ, அதற்குரியதான வரம் பெற்றவர்கள், ഒരുങ്ങി വന്നവർ, ஆயத்தப்பட்டு வந்தவர்கள், ലഭിച്ച പ്രകാശനത്തിനനുസരിച്ച് ചെയ്യേണ്ട ശുശ്രൂഷയാണ്. அவர்களுக்கு கிடைக்கப்பட்டதான வெளிச்சத்தின் அடிப்படையில செய்ய வேண்டிய ஊழியம். ആരെയെങ്കിലും കൊണ്ട് ചെയ്യിക്കേണ്ടതല്ല. யார வேண்டுமானாலும் வைத்து செய்யக்கூடிய ஒன்றல்ல. പ്രത്യേകം ശ്രദ്ധിക്കുക, விசேஷமாய் கவனிங்க. ദൈവദാസന്മാരെ ശ്രദ്ധിക്കുക, தேவனுடைய ஊழியர்கள் கவனிங்க. പ്രത്യേകിച്ച് ദൈവദാസന്മാരെ ശുശ്രൂഷയ്ക്ക് ദൈവം വിളിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ, விசேஷமாக கர்த்தருடைய ஊழியர்களை ஊழியத்துக்கு என்று கர்த்தர் அழைத்திருப்பார் என்றால் അതിനുള്ള ഒരുക്കം എപ്പോഴും ഉണ്ടായിരിക്കും. அதற்குரிய ஆயத்தம் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். ദൈവവചന ശുശ്രൂഷ ദൈവം ഏൽപ്പിച്ചെങ്കിൽ, தேவனுடைய வசனத்தை போதிக்கக்கூடிய ஊழியத்தை கொடுத்திருப்பாராகில் അതിന്റെ പിന്നിൽ ഒരു ഒരുക്കം, அதற்கு பின்பதாக ஒரு ஆயத்தம், പ്രകാശനത്തിനനുസരിച്ച്, வெளிச்சத்தின் அடிப்படையிலே, ലഭിച്ച കൃപാവരത്തിനനുസരിച്ച്, கிடைக்கப்பெற்ற வரத்தின் அடிப்படையிலே. പിന്നെ 13-ാം അധ്യായം, 1 കൊരിന്ത്യർ 13-ാം അധ്യായം, அதை தொடர்ந்து 1 கொரிந்தியர் 13-ஆம் அதிகாரம், അവിടെ സ്നേഹത്തെ കുറിച്ചാ പറയുന്നത്. அங்கே அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. അവിടെ ഇങ്ങനെ പറയുന്നത്, அங்கே நான் சொல்லுகிறது, ഞാൻ മനുഷ്യരുടെയും ദൂതന്മാരുടെയും ഭാഷകൾ സംസാരിച്ചാലും എനിക്ക് സ്നേഹമില്ലെങ്കിൽ ഒരു പ്രയോജനവുമില്ല. நான் மனுஷருடைய தூதருடைய பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒரு பிரயோஜனமும் இல்லை എന്ന് പറഞ്ഞാൽ ആ ശുശ്രൂഷ എങ്ങനെ ചെയ്യേണ്ടതാ என்று சொன்னால் அந்த ஊழியத்தை எவ்விதமாய் நிறைவேற்ற வேண்டும்? സ്നേഹത്തിൽ നിന്ന് ചെയ്യേണ്ട, அன்போடு கூட நிறைவேற்ற வேண்டும். സ്നേഹത്തോടു കൂടെ ചെയ്യേണ്ട, அன்பிலே நிறைவேற்ற வேண்டும். അതാണ് ആത്മീയ ശുശ്രൂഷ. அதுதான் ആവിக்குரிய അത് ஊழியம். വചനത്തിന്റെ ശുശ്രൂഷ മാത്രമല്ല, அது வசனத்தை போதிக்கிறது மட்டுமல்ல, ദൈവസഭയുടെ ആത്മീയ വർധനയ്ക്ക്, தேவ சபையினுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக ദൈവം ഏൽപ്പിച്ചിട്ടുള്ള ഏത് ശുശ്രൂഷ ചെയ്യുമ്പോഴും, தேவன் ஒப்புவித்த எந்த ஒரு ஊழியத்தை செய்தாலும் സ്നേഹത്തിന്റെ ആത്മാവിലാ ചെയ്യണ്ടേ. அன்பின் ஆவியோடு கூட செய்ய வேண்டும். അല്ലെങ്കിൽ അതുകൊണ്ട് എന്ത് പ്രയോജനം? இல்லை என்றால் அதனால என்ன பயன்? ഈ കൂടിവരവുകൾ ശ്രദ്ധിക്കേണ്ട ചില കാര്യങ്ങളാണ് ഞാൻ സൂചിപ്പിച്ചത്. கூடி வரும் பொழுது கவனிக்க வேண்டிய சில காரியங்களை சுட்டி காண்பித்தேன். തുടർന്നും ചില കാര്യങ്ങൾ ആ വേദഭാഗങ്ങളിലുണ്ട്. தொடர்ந்தும் சில காரியங்கள் அந்த வேத பகுதியிலே உண்டு. പിന്നാടി നിങ്ങൾ വായിച്ചുകൊണ്ട நீங்கள் பின்பதாக நீங்கள் வாசியுங்கள். ഇവിടെ ഞാൻ അവസാനിപ്പിക്കട്ടെ. நான் இங்கு நிறைவு செய்ய விரும்புகிறேன். ദൈവസഭയുടെ കൂടിവരവുകൾ, தேவ சபையினுடைய கூடி வருதலில், ആ കൂടിവരവുകളിൽ அந்த கூடி வருதலில் നാം കടന്നു ചെല്ലുമ്പോൾ நாம் கடந்து போகும்போது എങ്ങനായിരിക്കണം? எப்படி இருக்க வேண்டும்? അവിടെ നടക്കുന്ന ശുശ്രൂഷകൾ, அங்கே நடக்கக்கூடிய ஊழியங்கள் അതെങ്ങനെ ആയിരിക്കണം? அது எப்படி இருக்க வேண்டும்? രണ്ട് കാര്യം ആവർത്തിക്കട്ടെ. ரெண்டு காரியத்தை மறுபடியும் சொல்லுகிறேன். സകലതും சகலமும் ഉചിതമായും ക്രമമായും നടക്കട്ടെ. நல்லொழுக்கமாயும் கிரமமாகும் செய்யப்பட கடவுது. இரண்டு സകലതും சகலமும் സഭയുടെ ആത്മീയ വർധനവിനും പ്രയോജനകരമായി തീരട്ടെ. சகலமும் சபையினுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்கட்டும். നമ്മുടെ കൂടിവരവുകൾ, நம்முடைய கூடி வருதல், നമ്മുടെ ശുശ്രൂഷകൾ நம்முடைய ஊழியங்கள் ഈ നിലയിലായി തീരുവാൻ இந்த நிலையிலே காணப்பட സ്വർഗ്ഗത്തിലെ ദൈവം നമ്മെ സഹായിക്കും. பரலோகத்தின் தேவன் நமக்கு உதவி ദൈവനാമം செய்வாராக. വാഴ്ത്തപ്പെടട്ടെ. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக.